எலியாவின் தேவன் நீர்தான் ஐயா. கருத்தாக ஜெபித்திட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தார ஆண்டவரே. கேட்போமா? எலியாவின் தேவன் நீர்தான் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவன் நீர்தான் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தான் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. வாகால் முன் உம்மை நான் உயர்த்திடவே பலமான வல்லமையை எனக்கு தாரும். கேட்போமா? பாகால் முன் உம்மை நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவா. பாகால் முன் உம்மை நான் உயர்த்திடவே பலமான சத்தத்தை உயர்த்தி பாடுங்க தேவா. சத்ருக்கள் முன் வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. சத்ருக்கள் முன் வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. எலியாவின் தேவன் நீர்தான் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவன் நீர்தான் ஐயா. எழுப்பி நின்று எல்லாரும் எழுப்பி நின்று பாடுவோமா? கிருபை தாருமே. யோர்தானை போல் நிற்கும் பெருந்தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. யோர்தானை போல் நிற்கும் பெருந்தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டுமையா. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டுமையா. எலியாவின் தேவன் நீர்தான் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவன் நீர்தான் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவன் நீர்தான் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. சத்ருக்கள் முன் வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. கேளுங்க. சத்ருக்கள் முன்னே வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. சத்ருக்கள் முன் வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டுமையா. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டுமையா. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டுமையா. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது
ஊற்றிட வேண்டுமையா. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றி. கேளுங்க, அக்கினி அபிஷேகம் இப்பொழுது என் மீது ஊற்றிட வேண்டுமே. glory glory glory. கேளுங்க தேவ பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, இந்த ஜெப நேரத்துல இன்னும் உம்முடைய அபிஷேகம், இன்னும் உம்முடைய அபிஷேக அக்கினி, இன்னும் உம்முடைய அபிஷேக அக்கினியின் வல்லமை என் மேல் ஊற்றப்படட்டும், என் மேல் ஊற்றப்படட்டும், என் மேல் ஊற்றப்படட்டும், என் மேல் ஊற்றப்படுவதாக. ஹalleluya. ஓ glory glory glory. கேளுங்க கேளுங்க கேளுங்க, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது 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 உங்களை நிரப்புகிற நேரம். ஹalleluya. ஓ ரிபாபா, ஓ ரிகாலா காலா மக்கதரா, ஓ ஷபாதட மக்கதராதரா ரிகத ராக தூர பௌதரவா. கேளுங்க, வாய்களை திறந்து நவமான பாஷைகளை பேசுங்க, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி. ஓ கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, பரலோக அக்கினி, எலியாவினுடைய வழிபடத்தில் இறங்கின அக்கினி, பற்றி பிடிக்க வைக்கிற அந்த அபிஷேக அக்கினி எனக்குள்ளே எனக்குள்ளே என் மேலே ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. Heavenly fire, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பற்றி பிடிக்கிற அக்கினி. ஓ ரபாதல மக்கதரா கதரு, ஓ ரிபாதடபா, ஓ ரபாதடபா நிகங்கதரா கதுரா. ஹalleluya. ஓ glory 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 glory. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம். ஹalleluya. இறங்கட்டும் இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், கர்த்தருடைய அபிஷேக அக்கினி இறங்குவதாக. ராதால மகாதுரவா, ஓ ரிபாதடபாதரா நிகங்கதரா கதரா ஹந்தரு. ஹalleluya. glory 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 glory. ஆமென் 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 ஆமென். கேட்கிற எவனு பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிற எவனு பெற்றுக் கொள்ளுகிறான் என்ற வாக்கின்படியே கேட்ட தேவ பிள்ளையே, கர்த்தர் இப்பொழுது உன்மேல் ஊற்றி கொண்டிருக்கிற அந்த அபிஷேகத்துக்காக ஹalleluya. ஓ ரபா, ஓ ரிகாதரா கதரா, ஓ ஷபா தல்லா காதா டகா தரா மகாதுரா, ஓ ரிபா தட மக்கரபா ரிகதட கதலகந்துரா மக்கதரா, ஊரி பாதட மாதுரி மிக்கரமகதுரு. ஹalleluya ஹalleluya. சத்துருக்கள் முன் வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. சொல்லுங்க, சத்துருக்கள் முன் வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. அக்கினி அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டுமையா. எலியாவின் தேவன் நீதானையா, கருத்தாக செபித்திட கிருபை தாருமே. தகப்பனே, உம்முடைய கிருபையின் பிரசன்னம், உம்முடைய கிருபையுள் அபிஷேக பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி இருக்கிற நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, உம்முடைய திருக்கரத்தில் இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற ஜனத்தை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் பேசுகிற நேரமாக இந்த நேரம் இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், ஆண்டு நடத்தட்டும். தேவ கிருபை கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஆமென் ஆமென் ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படட்டும். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் பேசுவார். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் பாஸ்டர் பால் அவர்களை கரங்களை தட்டி நாம் உற்சாகத்தோடு கூட வரவேற்கலாமா? க்ளோரி க்ளோரி க்ளோரி.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லா நிலையிலும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும்போது அதை மேற்கொள்வதற்கு வேற எந்த அதிகாரமும் இல்லை. கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய பிரசனத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை மேற்கொள்வதற்கு உலகத்தில் எந்த சக்திக்கும் அனுமதி இல்லை. எல்லாமே அதுக்கு அடங்கும். அதை அடக்குவதற்கு தான் உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிஞ்செடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்மேல் பருவத்தில் இருந்து ஒரு நவரா கூக்குரலிட காரணம் என்ன? கர்த்தரை, அவருடைய வல்லமையை, பிரசனத்தை எலியா அனுபவித்தார். கர்த்தர் நாளிலே தொடர்ந்து பேசும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தையை பேசும்படி அடியனை பலப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. எலியாவின் தேவன் எங்கள் தேவனாயிருக்கிறீர். ஒரு தீர்மானத்தோடு, பொருத்தனையோடு, அர்ப்பணிப்போடு வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த உபவாசமானது அவங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் பெரிய திருப்பத்தை கொண்டு வரட்டும் ஐயா. ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்துவீராக. ஒரு வேறுபட்ட நிலைக்கு, ஒரு உன்னதமான அனுபவத்துக்கு அவங்களை வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அடியனையும் பலப்படுத்தும். ஆவியானவர் தொடர்ந்து கூட இருந்து பேசும். அளவில்லாத கிருபையை அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்பட்டதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, எலியாவை போல இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டில் பேச ஆள் இல்லையே ஆண்டவரே. ஒரு நபர் கூட இல்லை பாருங்க கிறிஸ்தவத்தில். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு எலியா இருந்தால் போதும். எலியா பேசினா எல்லா வாயும் அடைக்கப்பட்டுரும். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது திரள் கூட்டம் அவசியம் இல்லை. மனுஷனை படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், கரத்தில் அதிகாரம் உள்ள ஆண்டவருடைய வார்த்தை போகும்போது அவங்களால பேச முடியாது. மறதியை உண்டாக்கிடுவார். வாயை பூட்டு போட்டுருவார். அல்லேலூயா. சகரியாவுக்கு வந்து பூட்டு ஒன்றும் போடலை. ஆண்டவர் சொன்னார், அவ்வளோதான், பூட்டி போச்சு வாய். கர்த்தர் அப்படி கிரியை செஞ்சிருவார். ஆனால் அதற்கு யாரும் இல்லை. அதுக்காகவும் நாம் ஜெபிக்கணும். எல்லா இடத்துலையும் எலியாக்கள் வர வேண்டும். பெரிய பெரிய கூட்டத்தை, பெரிய பெரியவர்களை ஆண்டவருக்காக திருப்பதற்கு, ஆண்டுடைய வல்லமை என்பதை மற்றவங்க பார்ப்பதற்கு, யோசுவாவை போல சூரியனை நிறுத்துவதற்கு, அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தையை பேசி வல்லமையை இறக்கி காட்ட வேண்டும். தனி மனிதனுக்கு எப்படி தைரியம் வந்தது? நம்ம ஆவியில் இருக்கும்போது எல்லாத்தையும் ஆண்டவர் மடக்கிறார். நம்முடைய ஆளுக்கு கீழே கொண்டு வந்துடுறார். அப்போ நம்ம ஆவியில் பலம் பண்ணும்போது எல்லாவற்றையும் ஜெயிக்கிறோம். விசுவாச வார்த்தையை பேசுகிறோம், ப்ராப்ளம்லாம் அடங்கி போகுது. எப்போ ஆவியில் ஜெபஜீவியம் கம்மி ஆகுதோ அப்போ தான் இதெல்லாம் வந்து நம்மளை சூழ்ந்து கொள்ளுது. அதனால தான் ஆவியில் எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? உற்சாகமாக இருக்க வேண்டும், அனலாக இருக்க வேண்டும். ஸ்டவ் எரியும் போது ஏதாவது பூச்சி பக்கத்தில் வருமா பாருங்கள், 2 நாள் அணைச்சி போட்டு வாங்க, எல்லாம் அங்கே தான் இருக்கும். ஏன்னா சாம்பார் சிந்திருக்கும், பால் சிந்திருக்கும், எல்லாத்தையும் இருக்கும். எரியும் போது எதுவுமே கிட்ட வர முடியாது. நம்ம அனலாக இருக்கும்போது பாவமும் வராது, சாபமும் வராது, வேறு சிந்தை கிட்ட வரவே வராது. ஏன்னாங்க ஸ்டவ் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால் ஒரு நபர்கிட்ட பேசும்போதும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். நான் வேதத்தில் வாசிக்கும்போது இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நாம் 26, 27, 28 வாசிக்கும்போது, காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் திறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அல்லேலூயா. ஒரு நபராக இருந்துட்டு கிண்டல் பண்ணுற பாருங்க, எப்படி தைரியம் வந்துச்சு? எலியாவுக்கு இப்படி தைரியம் எப்படி வந்ததுன்னா,
எலியா பக்கம் யாரும் சேரல, நம்ம கூட்டமும் இருக்குது, எல்லாம் அங்கே தான் சேருது. நான் படிக்கும்போது 10 பேர் கிறிஸ்தவங்க இருப்பாங்க இந்த ஜெப குரூப்பு. அவங்க என்கிட்ட போட்டி போடும்போது அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். மீதி 500 பேரும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க பாருங்கள். நான் இந்துவாக இருக்கேன். நல்லா அவங்கள பாடுபடுத்து, சும்மா பைபிள் எடுத்துகிட்டு அலைதான், சும்மா ஆக்டிங் பண்ணுறான். இவங்கெல்லாம் மழை வெளிய இடத்துல கொடைப்பிடிக்க ஆள், இப்படி தான் சொல்லுவாங்க. நான் பயங்கரமாக அவங்கள பாடுபடுத்து, செவிக்க விட மாட்டேன், குளிக்க விட மாட்டேன், சாப்பிட விட மாட்டேன். பாவம் அப்பாவி போல் வருவாங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்து அங்கே சூப்பரண்ட் அனுப்பிவிடுவார். ஆண்டவர் பேசியிருப்பாருன்னு சொல்லுவேன். எல்லாம் பயங்கரமாக பாடுபடுத்து. ஆனால் அவங்களுக்காக அவங்க டெய்லி எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி 3 வருஷம் ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் என்னையை பிடிச்சார். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டேன்ப்பா, இப்படி இவங்கள பாடுபடுத்துகிற மாதிரி என்னை யாரும் படுத்திடவே வேண்டாம், தாங்க முடியாது ஆண்டவர், எனக்கு பலம் இல்லைப்பா. ஆனால் இவங்கெல்லாம் பலசாலி, அதுவும் பேரை பார்த்தா பயங்கரம். என் பேர் முருகன், அவன் பேர் கணேசன். இவங்கெல்லாம் இருக்காங்க, நீ எல்லாம் ஒரு தாய் பிள்ளை இல்லை. அல்லேலூயா. பல வார்த்தையை சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது, ஆண்டவர் சொல்கிறதில்ல, நீ உயிரோடு இருக்கனாலலாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. எனக்கு ரட்சிக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தமே இதுதான். உள்ளாங்கால் மிதிக்க முடியலாம் உங்களுடையா இருக்கும், உங்களுக்கு முன் ஒருவனும் ஏற்று நிற்பதில்லை. உபாகமம் 11:24-25 எப்பவுமே இதை தான் கிளைம் பண்ணுவேன். நீர் சொன்னது மாறவே மாறாது. சூழ்நிலை மாறும், காலம் மாறும், மனுஷன் மாறுவான், நீர் மாறாது. அதனால் இந்த வார்த்தையை, இந்த உபவாச நாளில் நீங்களாம் பாக்கியவான்கள். உண்மையில் பெரிய, அதாவது ஒரு உள்ளான லெவலில் பெரிய மாற்றம் நம்ம சரீரத்தில் உண்டாகும். அதுவே பெரிய ஒரு சுகத்தை கொண்டு வரும். அது நம்ம ஆயுசை கூட்டும், அது நம்ம வாழ வைக்கும், வேற லெவலுக்குள்ள கொண்டு போகும், புத்தி கேட்டாத காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யும். அப்போ இந்த உபவாசம் எல்லாம் பங்கு கொண்டவங்க, விசேஷமானவங்க, நீங்கள் கொடுத்து வச்சவங்க, உங்கள் வியாதி இவ்வளோ நாள் உங்களை டென்ஷன் படுத்தின காரியம்லாம் டென்ஷன் ஆகி ஓடிடும். அல்லேலூயா. ஊரில் தமிழ் பாஷையில் தானே பேசுவாங்க, எங்கே பருப்பு வேகாது. அல்லேலூயா. வேகிற இடத்துல தான் போய் பேச முடியும். அல்லேலூயா. இன்னும் தமிழ் பாஷையில் சொல்லுவாங்களே, நான் காது குத்தியிருக்கேங்க, யாரும் காது குத்த முடியாது. நானும் காது குத்தியிருக்கேன், சின்ன பிள்ளையில் அப்படி குத்திட்டாங்க, என்ன செய்ய. அல்லேலூயா. காவடி எடுத்து கிடக்கும் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் கூப்பிட்டு பார்த்தாச்சு, ஒன்றும் வரலையே, என்ன செய்ய. ஏசு தான் கடைசியில் வந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை கொண்டு எதையாவது செய்யணும்னு அவர் விரும்புகிறார். அதுக்காக தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்காரு. சும்மா நம்மளெல்லாம் தெரிந்து கொள்ளலை, நமக்குள்ள விசேஷமான ஒரு கிருபை அவர் வச்சிருக்கிறாரு. நம்ம கொண்டு தான் அதை செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு. இதை எப்போ நாம் அறிந்து கொள்கிறோமோ அப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவார். நமக்கு சொல்லி சொல்லி பழக்கமே ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எங்கே சொல்லணும், ஆண்டவர்கிட்ட அப்படி இதாகணும், வேறு இடத்துல பேச வேண்டிய அவசியமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாமே நம்ம தான், அவர் நம்ம கூட இருக்காரு. சொன்ன ஆகும். எலியா சொன்னார், மழையே பெய்யக்கூடாது, பெய்யாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆர்டர் போட்டு, நம்ம பிள்ளைக்கு அப்பா அதிகாரத்தை எழுதியா கொடுக்கணும், ஏப்பா நீ இதெல்லாம் செய்யின்னு சொல்லி. அதிகாரம் இல்லாமலே பிள்ளைக்கு அந்த பவரை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாரத்துக்கு எல்லாம் அடங்க வேண்டி இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. இதை பேசணும், இதை எப்பவும் பேசணும். நான் அடிக்கடி இந்த அதிகாரத்தை விட்டே கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதை பேசக்கூடாது. சூழ்நிலை எல்லாம் விரோதமாக தான் இருக்கும், நமக்கு சம்மந்தம் இல்லை. இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் மாறி போயிடும். சூரியனை நம்ம காரியம் நடக்க வரை அங்கேயே நில்லுன்னா அங்கேயே தான் இருக்கும். ஆர்டர் போட்டு பழகுங்க, ஆர்டர் போட்டு பழகுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, அப்பா சொல்லியிருக்காரு. அதிகாரத்தை யார் கொடுத்தா? ஏசு கொடுத்துருக்காரு. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், போங்க. நம்ம சூழ்நிலை பார்த்த உடனே பயந்துருந்தோம், என்ன ஆகுமோ. அல்லேலூயா. இங்கே எல்லாம் ராஜாக்கள் தானே எழுதியிருக்காங்க பைபிள். இவங்கெல்லாம் ராஜாக்கள் தான் ஆகிருக்காங்க. வாட்ச்மேன் முறதைக்கா எப்படி ராஜாவானார், எப்படி ஆள முடிஞ்சது, அது கர்த்தர் கொண்டு போயிட்டார். இப்போ நானும் என்னுடைய சாணத்தில் இங்கே போய் நிற்கிறதுக்கு நானாக போகலை. எனக்கு அப்படி படிப்பு திறமையும் இல்லை, அப்படி ஒரு ஞானம் புத்தியும் கிடையாது. கர்த்தர் தான் இதை கொண்டு போனது. 100% சொல்ல முடியும். ஆண்டவர் தான் என்னை கொண்டு போனது, ஆண்டவர் தான் என்னை வரையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருடைய தயவை, அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நான் கண்ணார பார்க்குறேன் அப்படி நடத்துறத. ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. கூட இருக்கும்போது எதிராளிகளுக்கு பயம் உண்டாகுது, அவங்கள சுமத்து ஆக்கிறாரு. எல்லாமே இயேசு தான். என் வாழ்க்கையில் எல்லாம் இயேசுவால் தான். வயிறை நிரப்பன்னு பாம்பேக்கு போனேன் படித்து முடிச்சுட்டு. ஆனால் இவ்வளவு எனக்கு, அதாவது அந்த இந்தியில் சொல்லும்போது நொக்கரி சொக்கரி எல்லாம், அதாவது வேலை, மனைவி, பிள்ளைகள், வீடு, ஊழியம் எல்லாமே இயேசு தான் தந்தார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் போனேன், ஆனால் எல்லாமே இயேசு தந்திருக்கிறாரு. இது எல்லாம் அவரால் தந்தது. நான் சாட்சியாக சொல்ல முடியும். நான் பிரயாசப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப உழைச்சேன் கடினமாக, ஒன்றுமே நான் செய்யலை. அந்த ஆண்டவரை மட்டும் ஒரு ஏற்படுத்திக்கிட்டேன். நேரம் கிடைக்கும் போது வேலை செஞ்சுருந்தாலும் அவருக்குள்ள காரியத்தில் நான் பின்னால் நிற்க மாட்டேன், ஓடிடுவோம். முன்னால் நடந்துனாலும் ஓடி போயிடுவேன்.
25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்லாம் நடந்திருக்கிறேன். அதில் போய் குறை சொல்ல மாட்டேன். என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, 30 கிலோமீட்டர் போகணும், பைசா இல்லைன்னா எப்படி போவேன், நீர் தான் என் நிலைமை அறிவர்னு இருந்தோன்னா சாத்தா அப்படியே அந்த வழியிலே நம்மளை பிரேக் போட ஆரம்பிச்சிடும். அதை உடைக்கணுமா இல்லை? ஹல்லேலூயா. நடந்த ஒரு நாள் அதுதான் லாஸ்ட் என் வாழ்க்கையில். ஏன்னா பெரிய பெரிய ப்ராப்ளம், அதை சோதனை சாதனையாக மாறணும்னா ப்ராப்ளம் பெருசாக இருக்கும். நீங்கள் அதை ஜெயமாக கையில் எடுத்துட்டு நீங்கள் அவ்வளோதான். கோலியாத்து உடையும் ட்ரெஸ்ஸும் பார்த்தா சவுலே பயந்துட்டாப்ல. ஆனால் காட்டில் இப்படிப்பட்ட அனுபவத்தை பார்க்காத ஆள் என்ன செய்தான், அவன் பேச்சு அவன் சொல்கிறான், யார் தெரியுமா, நம்ம செக்யூரிட்டி, பரலோக செக்யூரிட்டி இல்லை. எலிசாவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அனுப்புனாங்க, பண்ண முடிஞ்சுதா? அதை மாதிரி இப்போ நிற்க காரணம் என்ன? யார் கூட வளர்ந்துருக்காரு எலிசா பாருங்க. பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்பாங்கல்ல, எலியா கூட சேர்ந்த எலிசாவுக்கு கம்மியாக இருக்கும். கூட இருக்க வேலைக்காரன் அறியலை பாருங்கள். சில வேலை கூடயே இருப்பாங்க. ஏசுநாள் கூட தான் இருந்தாங்க 3 வருஷம். அவங்களுக்கு என்ன, முன்னால் போய் இருக்கலாம், நல்ல சாப்பாடு, ஏசுநாருக்கு எது கிடைக்கும் அது கிடைக்கும், கவலையே இல்லை. விட்டுட்டு போன மாதிரி தான் அவங்க வேலையை தொடங்குறாங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலை மாறும்போது பயப்படாதங்க, நிற்பார் ஆண்டவர் பக்கத்தில், விடவே மாட்டார். பயந்துடாதங்க ஒரு நாளும். ஐயோ என்ன செய்ய, நியூட்ரலில் வந்துடாதங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. பார்த்துருந்து பாருங்கள், சும்மா இருப்பீங்க நீங்கள், நான் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் மௌனம் ஆயிட்டீங்க, ஆண்டவர் ஏஞ்சல்ஸ் அனுப்பிடுவார், தூதனை அனுப்பிடுவார். ஒருத்தர் உங்கள் முன்னால் ஏற்று நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைம் மினிஸ்டருடைய பிள்ளை, சீஃப் மினிஸ்டருடைய பிள்ளையை நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? தப்பு பண்ணாலும் பண்ண முடியுமா? நமக்கு அந்த அதிகாரத்தை பார்த்தாலே பயம் வந்துடுது. பிசாசுக்கு பயப்படுவான். நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிச்சு பாருங்க, பிசாசு எங்கே இருந்தால் நடிக்கிறோம், அவனால பேச முடியாது. ஹல்லேலூயா. நம்ம உடையும் நடையும் வச்சு பயப்பட மாட்டான். உள்ளத்தில் பரிசுத்தமாக இருந்து ஒரு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாயிலேருந்து வந்துன்னா அது கல், அவனை அடிக்கிற கல்லாக மாறிடும். கோலியாத்த மாதிரி அவன் இருக்க முடியாது. அவனுக்கு தெரியும், அவன் காலி பண்ணிடுவான், பேசவும் முடியாது, வாயை அடைச்சிருவான். ஹல்லேலூயா. ஒருவர் எதுக்க முடியாது. எந்த அதிகாரத்தை வேணும் பயந்துடாதங்க. பயப்படுறது சாத்தானுக்குரியது. அதனால தான் ஏசு சொன்னார், பயப்படாங்க, நான் கூட இருக்கேன், பயப்படாதங்க, ஒன்றும் செய்ய முடியாது. தலை ரோமம் எண்ணப்பட்டிருக்கு. அமெரிக்கா பேர் பைபிளில் இல்லை, இந்தியா பேர் பைபிளில் இருக்குது. எவ்வளோ நல்ல ஆண்டவர், அப்படிலாம் உங்களை என்ன எப்படி கிரேட்டாக பார்ப்பார் ஆண்டவர். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். கிறிஸ்துவ நாடுகள் பேரெலாம் அங்கே இல்லை, அவங்கெல்லாம் கிறிஸ்துவ பிள்ளைகள், நம்ம டூப்ளிகேட். ஆனால் நம்ம பேர் தான் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. டூப்ளிகேட் ஒரிஜினலாக மாறிட்டா அவருக்கு பிரியமாக மாறிட்டோம். நம்மளாம் பக்தி, இந்தியாவில் உள்ளவங்களாம் ரொம்ப பக்தி உள்ளவங்க. பக்தி உள்ளவர்களை தேவ நமக்காக தெரிந்து கொண்டார். நாம் இந்த நாளில் நம்மளை தெரிந்து வைத்திருக்காருன்னா அந்த பட்டணத்தில் நம்ம கொண்டு எதையாவது செய்யணும். அதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. கிதியோனை பார்த்து நீ இருக்க நிலைமையோட போன்னு சொன்னார். அவன் போனால் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். கர்த்தர் சொல்லியாச்சுன்னா போயிட வேண்டியதான். ஹல்லேலூயா. பாம்பேக்கு இப்போ பூனாவிலேருந்து டெல்லிக்கு போகணுன்னு சொன்னார். கூட வருவேன், நீ அழுது கொண்டுறான்னு சொல்லி. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் பார்க்கவே இல்லை. நிறைய நேரத்தில் உட்காந்துருக்கும் போது அழுதுகிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் அதுக்கு தகுதி கிடையாது. எங்கேயாவது நாங்கள் போனோம்னா எவ்வளோ பெரிய அதிகாரியாகிட்டு நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க, எதுக்காக வந்துருக்கான்னு சொல்லி. பைபிள் சொல்லல, உன்னை கண்டு பயப்படுவார்கள். நான் வசனத்தை உடனே கிளைம் பண்ணுவேன். பைபிளை வாசிச்சுட்டு செய்தியை கேட்டு போனால் காலையில் உள்ள செய்தியெல்லாம் பார்த்து நான் நிறைய இதை குறிப்பாக எழுதிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மகிட்ட எங்கேயாவது ஆகாரம் இருக்காரா? ஹல்லேலூயா. அதாவது எல்லாத்தையும் சரியாக கேட்டால் தான் புரியும். எதையாவது கொஞ்சம் மட்டும் கேட்டால் ஆகாரம் விரட்ட சொல்கிறான்னு நினச்சிடக்கூடாது. வேறு எதையும் விரட்டிட்டாங்க யாரும் தெரியாமல். ஹல்லேலூயா. எங்கேயாவது அரைகுறையாக குறிஞ்சிட்டு ஒரு வாத்தியார் பாடம் எடுத்தாரான், கணக்கு பாடம் எடுத்துகிட்டு எல்லாரும் காதில் நுழைஞ்சுதான். இல்லை சார் வால் மட்டும் இருக்குன்னு. அவன் ஒரு பள்ளி அங்கே பொந்துல போதும் அதையே பார்த்துக்கிட்டான். இவர் பாடம் எடுக்காரு, வால் மட்டும் இருக்குதான். அவர் காதில் நுழைஞ்சுதான்னு கேட்டாரா, இவன் சொல்லி தான் வால் மட்டும் இருக்குது சார்னாலாம். பாடம் நான் நடத்துனது புரிஞ்சுதாப்பா, நுழைஞ்சுதான்னு கேட்டான். அவன் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி சில வேளை நம்ம கரெக்டாக கேட்கலனாக்கி ஆகாரம் விரட்ட சொல்கிறது. ஆகாரம் யார்? எதையாவது தப்பாக ஏதாவது செஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஏனம் கண்டு கொண்டு எது நம்ம வீழ்த்துகிறது, பக்தியை குறைக்கிறது, ஆசீர்வாதத்தை குறைக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பத்துக்குள்ள அக்னி ஸ்தம்பத்துக்குள்ளே போகும்போது சாத்தா நேரைய வந்து தாக்க முடியாது. அதனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய வச்சு தேவனே அடிக்க வச்சான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்ன செய்ய வச்சிருது அங்கேருந்து. அப்போ ஆண்டவருக்கு கோபம் வருது. அவன் நேரைய தாக்க முடியாது. இப்படி தான் அவன் வாழ்க்கையிலும் செய்வான். இவன் விட்டால் பெரிய லெவலில் போயிடுவான். எதையாவது டிஸ்டர்பாக கொண்டு வரணும், யார் மூலமாவது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கடிந்து கொண்டு அதை ரிசீவ் பண்ணாமல் நீங்கள் வேத வார்த்தையை அறிக்கை பண்ணால் ஜெயிச்சு கொண்டே வரலாம். இப்போ 30லேருந்து 39 வரை நம்ம வாசிக்கும் போது எலியா
வாசிங்க 30 சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து. ஹல்லேலூயா. இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் வாசித்தா நமக்கு டைம் இல்லை, அதனால இது சம்பவம்லாம் தெரியும். பாருங்க எவ்வளவு போல்ட்டாக சொல்றாரு பாருங்க, கரெக்டாக செய்தபடி. நான் உம்முடைய சமூகத்தில் நிற்கிற உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் எப்படி சொல்றாரு பாருங்க. நான் இந்த வார்த்தையை அடிக்கடி உச்சரிப்பேன் எங்கேயாவது செஞ்சா. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் மாத்திரமல்ல, காட் சர்வெண்ட். எங்கள் அதிகாரி சொல்லுவார் டபுள் மாதிரி. சிலவங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னே இப்படி ஒரு இது, ஐயோ, அதாவது அப்படி தாழ்த்துற மாதிரி வைப்பாங்க பாருங்க. பாப்பரே, எலியாவுக்கு மேலே வைக்க மாதிரி. நம்ம எதையும் ஆக்டிங்காக பண்ணிடக்கூடாது. அவங்கள பார்த்த உடனே இருக்கும், ஐயோ எவ்வளவு பரிசுத்தமாக கண்ணியமாக தாழ்மையாக இது பண்ணுறாரு. இதே இது உள்ளே வரணும், நமக்குள்ள உள்ளே இருந்து செயல்படும். காலையில் வந்திருந்த பாஸ்டர்லாம் பாருங்கள், பூனை போல் வந்துட்டு போகிறாங்க. வாயை திறந்தா புலி, பார்த்தா பூனை, பயந்தால் புலி. ஹல்லேலூயா. நம்ம புலியை மாதிரி காட்டிட்டு பூனையை மாதிரி வார்த்தை வந்தோடனே பயந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. கோலியாத்துக்கு முன்னால் சவுல் அப்படி தான் நின்னார், சிங்கம் போல நின்னார். ஆனால் உள்ள பூனை புலி போல பயம், புலியை போல இல்லை, பூனையை போல பயம். தாவீது அப்படி இல்லை, வீரமாக வந்தா. இதெல்லாம் எங்கேருந்து வருகிறது இந்த வார்த்தை? எப்படி பேச முடிகிறது? எப்படி துணிச்சல் வருது? நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பந்தம். அவர் நமக்கு சொன்னா செய்வார். அவர் நம்மளோட பேசுகிற ஒரு அனுபவம் இல்லைன்னா இதை செய்யவே முடியாது. நம்ம தலையிட்டா கர்த்தர் இதை செய்வாரா? யோசேப்பு போனா பூத்து குலுங்குச்சுன்னு ஏன் அடிக்கடி பேசுகிறோம்? அவன் கூட ஆண்டவர் இருந்தார். நம்ம கூட ஆண்டவர் இருக்கும்போது நடந்தே தீரும். சத்துரு வரட்டும், மந்திர தந்திரம் வரட்டும், அதை வேல்யூ பண்ணாதங்க, போ, வாக்கியாதே போ. ஏசாயா 41 சொல்லிக்காரு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஊரில் கிராமத்தில் ஏசுறது தான் பழக்கம் வரும். நாசமாக போ, தேடியும் காணாத இருப்பா, இல்பொருளா. ஆண்டவர் பைபிளில் ஏசாயா 41 எழுதி வச்சிருக்காரு. யாருக்கு? உனக்கு விரோதமாக செயல்பட்டு தப்பவே முடியாதுப்பா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிகாரத்தை வச்சு அப்படி பரலோகம் நம்மளை பார்க்க, கண்காணிக்க, நம்ம அதை செயல்படுத்தாம உலகத்தில் உள்ள அடைப்பட்ட வாசலையும் சூழ்நிலையும் பேப்பர் நியூஸ் இந்த யூடியூப் வந்தோடனே, மொபைல் வந்தோடனே ரொம்ப டேஞ்சர். சிலவங்களுக்கு மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ பேசையும் ஆள் வேண்டாம், அலையும் ஆள் வேண்டாம், சிரிக்கையும் ஆள் வேண்டாம், மொபைலே போதும். அது போதும். சிலவங்களுக்கு அதை ஒரு நாள் கொடுக்காம இருங்க, சண்டே வந்துடும், பட்டாக்கட்டி தான் வெடிக்கும். அப்போ தான் தெரியும் உள்ளே இருக்குது என்னென்னு. அப்போ தான் தெரியும், ஒரிஜினல் தெரியும். பிடிங்கி பாருங்க. சிலவங்க மொபைலை யாரும் தொட்டுறக்கூடாது, யாரும் பார்த்துடக்கூடாது. எப்படி என் மொபைல் எடுத்தீங்க? ஏன்னா உள்ளே என்ன இருக்குது? அப்போ ஏன் வருது பயம்? அப்போ அதையும் வச்சுட்டு பைபிள் வாசிக்கிறது, அதையும் இங்கே வச்சுக்காது. அங்கே அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், எல்லாம் நமக்கு உள்ளே இருக்குது பாருங்க. அதுதான் ஒரு சீனியர் பாஸ் சொன்னார், எல்லாத்தையும் செய்யுங்க, யூஸ் பண்ணுங்க. ட்ராவலில் சர்ச்சில் வரும்போது பைபிளை வச்சுக்காங்க, மொபைலை பார்த்துருங்க. ஏன்னா அங்கே எல்லாம் இருக்குது, கண்ட சாக்கடையெல்லாம் அங்கே தான் இருக்குது. அதனால் பைபிளை வாசிக்காங்க. இது பரிசுத்தமுள்ள வேதம், அது மட்டும் இருக்குது. அதில் என்னெல்லாம் இருக்கு உள்ள, எதெல்லாம் ஆன் பண்ணால் எல்லாமே வந்துடும், எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஹல்லேலூயா. எதுவும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எதுவுடைய அடிமைக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது, எதுவும் நம்ம அடக்கி ஆளக்கூடாது. எல்லாத்தையும் அடக்கி நம்ம ஆளணும். ஆண்டவர் அப்படி தான் நம்மளை படைச்சார். இதை கிளைம் பண்ணாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நான் ஆளுவேன், ஆள பிறந்தவன், நான் தலையாக இருப்பேன், மேலாக இருப்பேன். பேசி பாருங்க. நான் சொன்னல, சாதாரண ஒரு அட்மின் ஆஃபீஸராக விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இன்னைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவலுக்கு வரது காரணமே வசனத்தை பேசி பேசி பேசி. அதுதான் யோசிப்பேன், நம்ம எப்படி போனால் பிஎம் கூட போட்டோ எடுத்தா. அதாவது நான் பெருமைக்காக சொல்ல வரல, நான் இப்படி ஆவியில் திங்க் பண்ணுறது. இவங்களெல்லாம் கொண்டு போனீரப்பா, தாவீதை கொண்டு போனீர், ராஜா வாக்குனீர், நானும் அப்படி ஆகுவேன், இப்படி வண்டியில் போவேன், அப்படி பேசி சொப்பனம் காணுவேன். என் ஒய்ஃபிட்ட சில வேலையில் சொல்லுவேன். ஒய்ஃபு என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப நல்ல ஒய்ஃபு. ஹல்லேலூயா. ஏன்னா உண்மையாக தான் சொல்ல வரதான். ஏதாவது தப்பு இருந்தால் கரெக்டாக சுட்டி காட்டுவாப்பில்ல. பார்த்த உடனே நான் காலையில் போட்டு சாயங்காலம் ட்ரெஸ்ஸை மாற்றலைன்னா வந்த உடனே பாஸ்டர்னு எத்தனை பேர் கட்டி பிடிப்பாங்க. நாற்றத்தோடு போய் இன்றைக்கி எங்களை கொஞ்சம் நீட்டாக தான் போங்களேன். சட்டி போட்டு சில வேளையில் நிறைய சுபாவத்தை மாற்றினதே அப்படி தான். சில வேளையில் எங்கேயாவது உட்காந்து நம்ம ஃபோன் பண்ணுவோம், நம்ம 2 கண்ணு பார்க்குவாங்க, 1000 கண்ணு நம்மளை பார்க்க பாருங்க. இதெல்லாம் என்னை திருத்தி குவாலிஃபைடாக கொண்டு வந்ததே ஒய்ஃபு தான். அதனால தான் நல்ல ஒய்ஃபுன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒய்ஃபு எதுக்குன்னா பரிசுத்த ஆவியார் பின்னால் இருந்து ஏவுவாங்க, அதை கேட்கணும். அதான் கடைசியில் ஆபிரகாம்கிட்டையும் சொல்லிட்டாரு, சாராள் என்ன சொல்கிற அதை கேளு. ஹல்லேலூயா.
வழிக்கு வந்துட்டா இப்போ அப்போ கேளுன்ட்டாரு. அதனால் நம்ம கேட்கணும். கேட்டால் நீங்கள் கேட்டு பாருங்கள், அது வேறு லெவலில் போகும். நிறைய வேலை நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஊர் குழப்பம் அங்கே நடக்குது, உலகத்தை வச்சுட்டு நம்ம அப்படி நினச்சிக்கிட்டோம். நீங்கள் உங்கள் நிலைமையை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், உலகத்தில் பூரா ஜெயிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் மட்டும் தோற்றுருங்க. ஆண்களுக்கு தோற்றுருங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்கள் பாடி தானே அது. இது ரகசியம் தெரியாது, நான் அவங்க வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு வரணும், வீட்டில் மட்டும் தோற்றுடணும். அங்கே ஏற்றுடக்கூடாது. யார் நான் தலை நீ வாள் சொல்லிடவே கூடாது. அல்லேலூயா. ஒரே பாடி, நம்முடைய சரீரம் தான் மனைவி, மனைவியுடைய சரீரம் தான் நமக்கு பெருமை வந்து அவங்களுக்கு. அப்போ நான் இந்த லெவலுக்கு வரேன்னு காரணம் ஜெபம் மாத்திரமல்ல, என் ஒய்ஃபு பிக்சர்லேயே வரமாட்டாப்புல, எல்லாம் பிக்சரில் நான் வர்றேன், முன்னால் வர்றது. ஆனால் காரணம் எனக்கு முதுகெலும்பாக இருப்பது என்னுடைய மனைவி தான். ஜெபத்திலையும் என் காரியங்களை அறிந்து புரிந்து அதை பேச எல்லா தன்மையும் என்னைய அணுகுமுறையை பொறுத்து தான் ஒரு நபரை உருவாக்க முடியும். பேசுகிற விதம் அது ரொம்ப ஆளை உருவாக்கிறோம், இன்னும் அன்பு காட்ட வச்சிடும். இதுக்கெல்லாம் பணம் எங்கே செலவாகுது? அதெல்லாம் ஆகுறது இல்லையே. ஏசு போலே செய்தோம், உயிரையே கொடுத்துட்டுலாம் அன்பு கொடுத்தாரு. நம்ம உயிரெல்லாம் எடுக்கிறோம். அல்லேலூயா. அந்த அன்பு வரல. உயிரை எடுக்கிறது மீன்ஸ் வார்த்தை தான் போதுமே. சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிடுவோம், கெட்ட மோசமான வார்த்தையை. விட்ட கல்லையும் முடிக்க முடியாது, சொன்ன வார்த்தையும் முடிக்க முடியாது. கோபம் ஆத்திரம் வந்துட்டுனா வாயை பற்றிட்டு உட்காந்துடணும். என் பழக்கம் அதுதான். சோத்திரம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா உள்ள சோத்திரம், வாயில் சோத்திரம் உள்ள ஆத்திரமாக இருந்தால் பிறகு போய் உள்ளே இருக்கல வேலை செய்யும், கொஞ்சம் நேரத்தில் அது வெளிப்பட்டுரும். சோத்திரம் பிறகு வெடிக்க ஆரம்பிச்சு, தீயை பற்றச்சோடனே பிறகு படாபடான்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்மளே காத்துக்கிடணும். அல்லேலூயா. ஆவியானவர்கிட்ட ஒத்தாசை கேட்டு தனியாக போய் இருந்து ஒப்புரவாகிட்டு சரியாகிட்டு வந்துடணும். அல்லேலூயா. இதெல்லாம் லேட் பண்ணிடக்கூடாது. அப்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ரட்சிப்பு உண்டாகும், ஆண்டுடைய வழிநடத்தல் உண்டாகும். நிறைய பேருக்கு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இப்போ போன பிறகு எனக்கு தெரிஞ்ச ஞாபகத்தில் இருக்கிற ஒரு 15-16 பேர் நம்பர் 1 ஆஃபீஸர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இயேசுவே தெரியாது, கிறிஸ்துவ இது படித்தது இல்லை, இப்போ பைபிளை வாசிக்கிறாங்க. சிலவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய போஸ்ட்டுக்கு போக முடியாது, நான் வீட்டிலேருந்தே எல்லாம் செய்கிறேன், நீங்கள் மாதம் 2 முறை வந்துடுங்க. அல்லேலூயா. அதனால் பெரியவங்களாக இருக்காங்க, அப்படி பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டுனா அப்படி சொல்லிடாங்க பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் ரொம்ப தூரமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அல்லேலூயா. இது அறியாதவங்களுக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிறைய இது வந்த உடனே அப்படி சொல்லிடக்கூடாது. எவ்வளவு கற்றுக்கொள்கிறோமோ, எவ்வளவு பெரிய ஆள் ஆகிறோமோ, அவ்வளவு தாழ்மை வரணும். சிந்தையில், பேசுல, நடக்கை, எல்லாத்துலேயும் தாழ்மை. ஏன்னா அதுதான் குவாலிட்டியை காட்டுது. அறிஞ்சா ஏசு எப்படி இருந்தால் எல்லாம் செய்ய முடியும். வாயே பேசலையே. நம்ம வாய் பேசினா அடி தான் வாங்க முடியும். அவர் என்னமும் கொடுக்க முடியும். அவரே பேசலை, நம்ம அதை பேசுகிறோம். நாம் அவரை பார்த்து கொள்ளும் மாதிரி வைத்து போயிருக்கிறாரு. இப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது நிறைய திட்டங்களை நாம் உருவாக்க முடியும். ஆண்டுடைய வார்த்தையில் கிரியேட்டட் பவர் இருக்குது, உருவாக்குற வல்லமை இருக்குது. அதை நம்ம பேசும்போது அது உருவாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்கிட்ட ஆண்டவர் தரிசனத்தில் பேசினார். ஆதியாகமம் 26 அதிகாரம் 2-3-4 வாசிக்கும்போது, பஞ்சம் வந்த உடனே ஈசாக்கு தேசத்தை விட்டு காலி பண்ண பார்க்குறாரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தரிசனத்தில் பேசுகிறாரு. தரிசனம் எப்போ காம்போம்? தூங்கும்போது தானே. தூங்கும்போது சொப்பனம், தரிசனம் ஜெபம் பண்ணும்போது. அப்போ இவர் போய் ஜெபம் பண்ணியிருக்காரு. நைட்டு காலி பண்ண போகிறார் ஆண்டவரே காலையிலே, அதுக்குள்ளே ஏதாவது சொல்லும். அப்போ ஆண்டவர் வந்து பேசுகிறாரு, நீ போகாத இரு. ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, அப்பாட்ட நீ போ. ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, நீ இரு. பாருங்க, அதை கேட்டால் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் சில போச்சுன்னா போயிருங்க, ஏன்னு கேட்காதங்க. ஆபிரகாம் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே தேசத்தை காலி பண்ணி மாத்திரமல்ல, பிள்ளைய பலிசத்துக்கும் உடனே போனான். அதுக்கு 3 நாள் உபாசம் போடல, போயிட்டு வந்தான் பாருங்க. இப்போ இந்த நாள் உபாசம் எதுக்கு தெரியுமா? இந்த நாள் உபாசம் விசேஷித்த ஆசீர்வாதம். அப்பா வேதத்தில் நம்ம எதெல்லாம் ஆண்டு அனுபவித்து வாழணுமோ அதெல்லாம் பெற்று அனுபவிப்பதற்கு. வேற சத்துருடைய சூழ்ச்சி, வன்கண்ணின் ஆவி, போட்டியின் ஆவி, பொறாமையின் ஆவி, எரிச்சல் ஆவி, சத்துருடைய கிரிகள், அசுத்த ஆவிகள் நம்மளை வந்து அட்டாக் பண்ணாம அதை நம்ம அட்டாக் பண்ணி பாதத்துக்கு கீழே ஆக்கிறதுக்கு தான் இந்த உபாசம் கூட்டம். அல்லேலூயா. எப்போதும் பேசுங்க, 4 தலைமுறை நான் பார்ப்பேன்னு. கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. வயசு 70-80 ஆனோடனே போக வேண்டிய டைம் தான் பேசுகிறாங்க. 4 தலைமுறையை பார்ப்பேன். பிள்ளையின் வாழ்வெல்லாம் பார்ப்பேன். பேசுங்க, பிள்ளைங்க வாழ்வை பார்ப்பேன்னு பேசுங்க. வாழ்க்கையே இல்லாமல் இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்கு நான் சொல்லிட்டு வந்தேன், எல்லாமே இல்லாமல் இருக்கு, நீங்கள் இருக்குன்னு பேசுங்க.
வாழ்வையே பேசுங்க. ஏசு கொடுத்துருக்காருன்னு பேசுங்க. கொஞ்சம் நாட்களில் அந்த குடும்பம் வாழ ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா பேசியோ அதுதான், ஏசு என்னைக்கு வைக்க போகிறாரோ வாழ, எங்களுக்கு வழி திறக்க போகிறோம், இதுதான் எண்ணம். திறக்காது, முடியாது, கிடைக்காது, ஆகாது, இதே இல்லை, டிலீட் பண்ணியாச்சு. இதுதான் லோடு பண்ணியிருக்கு, இதுதான் ஓடும். சில பாட்டை சீடியில் போட்டுவிட்டா அது பந்த் பண்ணுற வரையும் அதையே ஓடிட்டு இருக்கும். அதே போல் இங்கே மைண்டில் நடக்காது, போகாது, வராது, இருக்காது, குறை, இதெல்லாம் கிடையாது. நடக்கும், வரும். இப்படி இந்த ஜெயத்தை குறித்து ஆண்டோடைய வார்த்தையை பேசி அப்படி ஜெயம் பெற்றாங்க. அதனால் நம்ம அப்படி பேசி, ஆண்டவர் என்ன பேசினார் பாருங்க, அதை நம்ம பேசுவோம். நமக்கு பேச சொல்லி தான் இதை எழுதி கொடுத்துருக்கிறாரு. இதை காப்பி பண்ணாலே போதும், லைஃப் ரொம்ப ஜாலியாகிடும். ஜாலியாக ஒலியா, ஜாலியாகவும் இருக்கணும், ஒலியாகவும் இருக்கணும். பரிசுத்தம் இல்லைன்னா தேவன் அலைகிறார். தேவனுக்கு பிடித்தமில்லாத எதை சொன்னாலும் சொல்லி அவர் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் ஆவியானவர் ரொம்ப மென்மையானவர், அவர் நமக்கு உள்ளே இருக்கிறார். அப்போ கோழி முட்டையை நினச்சிக்காங்க, வெளியே கொலுக்கு, வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு, ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும்? இது டப்புன்னா எல்லாம் உடஞ்சிரும், கொலுக்கு தானே லேசா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம முழுசுமாக அர்ப்பணித்து பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணி கடமைக்குன்னு செஞ்சிடாங்க, பயந்துடாதங்க. சிலவங்க கிறிஸ்தவங்களாக இருந்து பயப்படுறாங்க. பைபிள் வரலாம் ஆண்டவர் அடிச்சுட்டு வரோம், ஜெபம் பண்ணால் அடிச்சுட்டு வரோம். அவர் என்ன பழி வாங்குற ஆண்டவரா? அன்பாக வாசிங்க. இது ஒரு லவ் லெட்டர், அன்பு லெட்டரு. சில வேட பயம் சொல்லதுக்கே பயமாக இருக்குது. அல்லேலூயா. அன்பாக சொன்னால் வேறு, அன்பு லவ்னா வேறு மாதிரி ஆயிடுது. தமிழில் சொன்னால் அன்பு, இங்கிலீஷ் சொன்னால் லவ். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்பா சொல்லி கொடுத்தது இதை வாசித்து பேச பழகுங்க, அனுபவமாக்குங்க. அப்போ அவர்கிட்ட பழகுனா தான் பேச முடியும். அப்போ தரிசனத்தில் பேசினோடனே ஈசாக்கு சூழ்நிலை தெரியும், வாழ முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னோடனே உட்கார்ந்தார். ஒரு மனுஷனாக இருந்து இந்த எலியாவை போல ஆண்டோடைய சொல்ல கேட்டு தேசத்தில் விதை விதைத்து 100 மடங்கு விளைந்து அந்த நாட்டுடைய ராஜா கொண்டு வந்து ஈசாக்கை பார்க்கத்தக்க அளவுக்கு தேவன் அங்கே கிரியை செஞ்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம பம்பாயில் வந்து நம்ம அங்கே டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஆளாக இருக்கிறோம், 2 பேராக இருக்கோம்னு சொல்லி நம்ம தப்பாக யோசிக்கிறோம். பைபிள் சொல்லியிருக்கிறத நம்ம வாசிக்காமல் பார்க்காம சில வேளையில் நம்ம திருத்தி கொள்வதுக்கு இது ஏகுவாக இருக்கும். நம்ம திருத்தி கொள்ளணும். ஒரு நபர் தானே ஈசாக்கு பாருங்கள், யாரும் அடக்க முடிஞ்சுதா பாருங்கள்? விடுவாரா அடக்க? உன்னை தொடுவான், கண்மணியை தொடுவான். இதை சொல்லணும். அவன் வந்துட்டான், அவன் கூட்டத்தை வந்துட்டான், அதை பண்ணிட்டான், இதையே பேசி பேசி அவனுக்கு சாப்பாடு போட்டு அது நம்மளை கத்தி வச்சு குத்துது. சத்துருக்கு நம்ம தான் சாப்பாடு போடுதோம். அவன் உயிர் இல்லாமல் கிடப்பான், நம்ம போட்டு போட்டே உயிராயிரும். பேசவே பேசக்கூடாது. வார்த்தையை பேசுங்க, அது அவனை செயலிழக்க பண்ணிவிடும். அப்போ ஈசாக்கு அதை சொல்லி சொல்லி ராஜா வந்து என்ன செய்கிறாங்க? ஒப்பந்தம் பண்ணுறாங்க. யாக்கோவுக்கும் அதுதான் நடந்தது. யாக்கோவு எப்படி ஆள் பிடிச்சிட்டாங்க வர தேவனை, மனம் திரும்பிட்டான், மாற்றம் வந்துட்டு தேவனுக்கு வரும். இது வரணும். ஆள் அதே ஆள் தான், மாற்றிட்டாரு பாருங்க. அவன் பேச்சை மாற்றிட்டாரு, செய்கையை மாற்றிட்டாரு, இல்லைன்னா மாமனாரை வித்துட்டே வந்திருப்பான். தீர்க்கதரிசியை தகப்பனே ஏமாற்றிட்டாரு. அப்போ அண்ணனை ஏமாற்றிட்டாரு. ஆனால் அப்பாட்ட பணிஞ்சிட்டார். அது மாதிரி அப்பாட்ட நம்ம அடி படிஞ்சிட்டோம், நிலைமையை ஒத்துக்கிட்டோம், வாழ்ந்துடலாம். ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரே அறியாமல் ஆகிப்பட்டது, இனி செய்ய விடாது, என்கிட்ட பலன் இல்லை, கொடுங்க உங்களுக்கு பலத்தை. அந்த பகுதியில் எது வீக்காக இருக்கோ அதுக்கு டியூஷன் வைக்கணும்லாம் பாருங்கள். பாடத்தில் வீக்காக இருக்க பாடத்தை என்ன செய்தோம்? பிள்ளைகளுக்கு டியூஷன் வைக்கிறோம். ஏன்? அதில் நல்ல மார்க் எடுக்கணும். மற்றெல்லாம் 95, இதில் மட்டும் 50, 60. அப்போ அதுக்கு மட்டும் டியூஷன் வைக்கிறோம். அதே போல் நம்மளால் முடியாத காரியம், அடிக்கடி தேவனை விட்டு தூரப்படுத்துகிற காரியம், ரொம்ப வந்து விசுவாச குறைய பண்ணுறது, நம்ம ஆவிக்குரியில் வீழ பண்ணுறது, எந்த காரியம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு டியூஷன் வைங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லிக்காருன்னு சொல்லி நீங்கள் அதில் கொஞ்சம் ட்ரையல் பண்ணுங்கள். பேசி பேசி சைக்கிள் பழகும்போது பிடிச்சி விடுதாங்க, பயமாக தான் இருக்குது. பழகியாச்சுன்னா 2 கையை விட்டு போகலாம். டேனிங்கில் கூட திருப்பாண்டாமல் கையை பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? டேனிங்லெல்லாம் வைங்க, கை திருப்பாமல் அப்படியே போவாங்க. கையை விட்டுட்டு நம்ம டேனிங்காக இருக்கும், வண்டி எப்படி திரும்ப, அதெல்லாம் அப்படியே ஆக்ஷன் பண்ணாலே திரும்பிடும். ஃப்ளைட்டில் பைலட்டே எல்லாத்தையும் செட் பண்ணி தூங்கிடுறாரு, ரொம்ப தூரம் இருக்குன்னா. அது ஏன்னா அதே லெவலில் தான் போவோம், அங்கேயே ரோடு இருக்குது. அல்லேலூயா. செட் பண்ணுவோம் இப்படி வாழ்க்கையை செட் பண்ணி, அப்போ தான் இப்படி வீர முழக்கம் வரும். எலியாவை போல் இன்னும் எங்கேயும் பேசலாம், அந்த தைரியம் வரும். நம்ம பேச வார்த்தை அப்படியே நடக்கும். நீங்கள் பேசிட்டு அதுக்கு மாறா சொல்லிடாதாங்க, அதே பார்த்துக்கிட்டுங்க, இப்படி தான் நடக்கும். எலியாவுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸா? இப்படி மழையை நிறுத்தி அதுக்கு முன்னால் அனுபவம் உண்டா? யோசுவாவுக்கு அதுக்கு முன்னால் பார்த்துருக்காங்களா? செங்கடல் பழந்தெல்லாம் பார்த்துருக்காங்களா? புது புது அனுபவம். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். ஆசீர்வாதமாக வாழ்கிற வாழ்க்கை வேணுமா, அற்புதம் அதிசயம் நடக்கிற வாழ்க்கை வேணுமான்னு. நம்மன்னா என்ன சொல்லுவோம்?
பாருங்கள், நீங்கள் அதான் சரியான இடத்துல இருக்கீங்களா. நிறைய பேர் வந்து நல்ல கொளுத்த சாப்பாடு போடுறாங்க, மட்டன், நல்ல கொளுத்த சாப்பாடு கிடைக்கும் உங்களுக்கு. நீங்களாம் கொடுத்து வச்சவங்க தான். எனக்கே இதை கேட்டோன்னே ஒரு கொழுப்பு வந்துட்டு 2 நாள் செய்யல, உபவாசம் மாதிரி தெரியல. அப்போ நல்லதானே, நானும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சி நானும் தெம்பாய் தான் போகிறேன். அல்லேலூயா. இந்த பலத்தை வச்சு அங்கே இன்னும் என்னெல்லாம் அடிக்கணும்ல ஜெயிக்கிறதுக்கு பலம் கிடைக்க பார்த்தீங்களா. அப்போ எனக்கு ஒரு வித்தியாச அனுபவம் கிடைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க வேதத்தை கற்று கீழ்ப்படிய அனுபவம் ஆகுது வாழ்க்கை. இது அனுபவம் ஆகுது தான். இதெல்லாம் அனுபவிச்சதை ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு, சும்மா படிக்கிறதுக்கு இல்லை, நடக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கையிலும் இது நடக்கணும். அப்போ ஈசாக்கு என்ன செய்யப்பட்டார்? கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வதிக்கப்பட்டார். யோபு குறித்து சொல்லும்போது நம்ம நினைக்கிறோம் யோபு ரொம்ப நல்ல மனுஷன், ஆண்டவர் அதனால தான் ஆசீர்வதித்தார். ஆனால் யோபுடைய வாழ்க்கை வாசிங்க. யோபு 23:12 வாசிங்க. யோபு 23:12. கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அல்லேலூயா. சாப்பாட்டை விட இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அப்போ இதை சாப்பிட்டுட்டு தான் அதை சாப்பிடுவார். எப்படி அவருடைய வாழ்க்கை நடைமுறை பாருங்க. நம்ம எழும்பினோடனே முதல்ல என்ன செய்வோம்? முதல்ல அப்பா முகத்தை பாருங்க. அல்லேலூயா. அதுக்காக மனைவி முகத்தெல்லாம் பார்க்கணுன்னு கண்ணை மூடிட்டாங்க. சில ஆட்கள் அப்படியே இருக்காங்க, துண்டை போட்டுருவாங்க. நீ முதல்ல வந்துட்டு நம்ம முதல்ல இயேசுவை பார்த்துக்கிட்டோம். அல்லேலூயா. உங்களை போல இருக்காங்க, அது உங்கள் மனைவி பிள்ளைகளை பாருங்கள். அதுக்காக யாரையும் முதல்ல ஆண்டவரை பாருங்கன்னா சிலவங்களுக்கு தெரியாமல் அப்படி செய்தாங்க. யாரும் வந்துட்டாங்க துண்டை போட்டுருவாங்க. அப்படி ஒரு நாங்கள் சாட்சி கேள்விப்பட்டேன். துண்டை போட்டுவிடுவேன். காலையே வந்து மனைவி முன்னால் நிற்கிறாப்புல, நான் கொஞ்சம் நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி. இதெல்லாம் தப்பானது. ராங்கா சில கட்டிக்கிட்டு ராங்கா செஞ்சிடாதாங்க. மனைவி நினைப்பாங்க, அவங்க நினைப்பாங்க காலையிலே இருந்து இவன் முகத்தை பார்த்து வந்தேன் பாருங்க. கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி நான் கனமாக வந்திருக்கிறேன், எனக்கு கொடுத்த லைஃப் பாட்டான்னு சொல்லி ஒரு முகத்தையே மூட்டுறாரு. அல்லேலூயா. சிரிப்பு சொன்னாலும் அதில் அர்த்தம் இருக்குது, ஆழமானது. சில வேளை நம்ம இப்படியெல்லாம் சொல்லி போட்டுருந்தோம், எப்படியெல்லாம் இருக்கும் பாருங்கள். நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம அதை அனுபவிக்கும் போது அவங்க வேறு லெவலில் போயிடுறாங்க. அதாவது பெண்கள் குடும்பத்தை கவுன்சிலிங், அதை சொன்னல 8 குடும்பம் டைவர்ஸ் ஆனது ஒன்றாயிருக்கு. கவுன்சிலிங் கொடுக்கல. பெண்களுக்கு டோட்டலாகவே ஆண்டவர் படைச்சதே ஆண்களுக்காக அன்பு காட்டி அவங்கள அரவணைத்து கொண்டு போகணும். இதுதான் நம்ம. இதை தவிர இது எல்லாம் செஞ்சிருவோம். எல்லா பணமும் நீ தான் கொடுக்கணும், எல்லாம் கொடுத்து என்னச்சு. அல்லேலூயா. இப்படி பார்த்து பழகி பேசி நாம் செய்யும்போது அவங்களும் நல்லாயிருவாங்க, நாமும் நல்லாயிருவோம். ஒரு புது பலத்தோடு இருப்போம். சத்துரு வர முடியாது, பிசாசு வர முடியாது, அவிசுவாசம் வர முடியாது, ஆயுசை குறைக்க முடியாது. ஆயுசை குறைக்கிறதுக்கு காரணமே இதுதான். வாழ்க்கையில் சண்டையாக வருது இதுதான். உயிரேன்னு சொல்லுறது சில வேலை உயிர் எடுக்க மாதிரி வந்துடுது இல்லை. சொல்கிற சாட்சியை கேட்டிருக்கேன். எனக்கு அனுபவம் இல்லை, சாட்சியை கேட்டிருக்கேன். நான் 34 வருஷம் முடிஞ்சு 35 ஆகுது. சண்டையோடு இன்றைக்கி நேரம் படுக்கிறதுக்கு போனதில்லை. ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறேன். எப்படியாவது அம்மா சாமியானு காலில் விழுந்தாலும் அதுக்காக காலில் விழுந்து நினச்சிடாங்க. கணவனையும் மனைவியும் ஐசிக்க தெரியலாம், காடை எங்கே ஐசிக்க. அடிக்கடி ஒரு காரியத்தை நான் பேசுகிறேன்னா அதில் ரொம்ப ரகசியம் இருக்குது. பவுல் சொன்ன இந்த ரகசியம் பெருசு. முக்கியமான ரகசியமான காரியத்தை செய்யாமல் எவ்வளோ லெவலுக்குள்ளே போனாலும் அது அடிக்கடி நம்மளை பிரேக் போடும். முதல்ல அதை ஒட்டைக்கணும், பிரேக்கை தடையை ஒட்டைக்கணும். இது ரொம்ப சுமத்தாக போகும் பாருங்க. அப்படி நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. அதை அனுபவத்தில் உள்ளவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். அல்லேலூயா. அப்போ இவர் சொல்கிறார், வேண்டிய ஆகாரத்தை பார்க்கணும். அவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாராம். அப்போ அதை காக்கிறார் பாருங்க. அப்படின்னா ஏதாவது வரவிடுவாரா? அதனால தான் அவர் சொல்கிறாரு, கண்ணோட உடம்படிக்கை பண்ணனா கண்ணியின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி. யோபு தான் சொல்கிறாரு. அப்போ எவ்வளவு வயசு உள்ளவர் பாருங்க. இதையும் நான் சொல்கிறேன்னா, வயசு எத்தனை ஆனாலும் இதுக்கு நிகராகாது. எந்த வயசுலும் எதுவும் தாக்கலாம். ஆனால் நாம் ஆண்டோடு கூட ஞானசானத்து கல்யாணத்து அன்னைக்கு உடம்படிக்கை பண்ணியிருப்போம். யாராவது வாசித்து பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்து அன்னைக்கு உடம்படிக்கை பண்ணதை அந்த புக்கோ யார்ட்டையாவது வாங்கி பார்த்து கணவன் மனைவி என்ன அக்ரிமெண்ட் போட்டோன்னு யாராவது வாசித்து பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்து அன்னைக்கு தான் கேட்கவே மாட்டோம். அது யாரும் கேட்குறதில்ல. அன்னை செய்தி யாரும் கேட்குறா? யாரும் கேட்குறதில்ல. அப்போ நம்ம அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். மனைவிக்கும் கணவனுக்கு நம்ம 2 பேரும் என்ன அக்ரிமெண்ட் பண்ணுறோன்னு நிறைய காரியம் வரும். ஆண்டோட சமூகத்தில்னு திரள் கூட்ட ஜனத்துக்கு முன்னால் நின்று அக்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்படி துன்பத்திலும் துக்கத்திலும் எல்லா பிரேரமுகம் பாராமல் என்னெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம செய்கிறோமான்னு பாருங்கள். அது கொஞ்சம் நம்மளை இன்னும் வேறு லெவலுக்குள்ளே கொண்டு போவோம். சில காரியத்தை கற்று அனுபவம் ஆக்க நம்ம சுமத்து ஆயிரும். சத்துரு நம்மளை தாக்க முடியாது.
ஈஸியாக வந்து நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. நம்மகிட்ட அந்த பலம் இருக்கும்போது சத்துரு வரும்போது நம்மளை இனம் கண்டு கொள்வான். எங்கே வீக்னஸ் இருக்குது, எங்கே நம்மளை பிடிக்கலாம், எல்லா பகுதியிலையும் தாக்க முடியாது. அப்போ அதை இனம் கண்டு தான் வருவான். அதை இனம் கண்டு அடிக்க நம்ம ஆவியின் பலத்தில் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, கண்ணோடு உடம்படிக்கை பண்ணனா கண்ணியின் மேல் நினைப்பாக இருக்கிறது. அப்போ வயசு ஆன பிறகும் அந்த சிந்தை வருகிறது, உடனே வசனத்தை கொண்டு வருகிறார். விசுவாசன் கிடைத்த பிடித்தவர்கள் மாதிரி வாக்குத்த வசனத்தை ஆண்டுடைய வல்லமையை அவர் முன்னால் கொண்டு வர்றாரு. ஓடி போயிடும். நான் ப்ளூ கலர் கண்ணாடி போட்டு பார்த்தோன்னா நீங்கள் எல்லோரும் ப்ளூவாக இருப்பீங்க. நீங்கள் பல ட்ரெஸ் போட்டுக்கலாம், ஆனால் எனக்கு ப்ளூவாக தான் தெரியும். மைண்டை அப்படி பண்ணிடுவோட வசனத்தின்படி செட் பண்ணி பாருங்கள். குதிரைக்கு ஏன் கலிங்க போட்டாங்க தெரியுமா? எங்கேயும் பார்க்குறாத, பயந்து நீ ஓட ஆரம்பிச்சிடுவே. வழியை மட்டும் நேரே பாரு, வேகமாக போகலாம். அங்கங்கே பார்க்குறதுனால இடையில வருது. யூடியூப்பை பார்க்கறதுனால எல்லாரும் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும்தான் பார்ப்பாங்க. எனக்கு தான் தெரியாது. லைவ்னு போட்டிருக்கு, மாற்றி போட்டால் என்னது பாருங்கள். லைவை மாற்றி வாசிங்க. பிசாசு ஈவல் லைவ்னு சொல்லி கண்ணை ரெண்டையும் 12 மணிக்கும் தூங்காமல் கண்ணுக்கு எண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஈவல், பின்னால் பிசாசு இருக்குது. அப்போ தான் அங்கே நல்ல வல்லமையாக போயிட்டுருக்கோம். அங்கே 2 டான்ஸ் வந்துடும் முன்னால். அந்த வல்லமையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது, அதை அணைச்சி போட்டே போயிடும். அதனால தான் அதை பார்க்கக்கூடாது, பின்னால் நிற்கக்கூடாது. அதுக்காக அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல, எல்லாம் தப்பு கிடையாது. நம்ம மாற்றி கொள்ளணும். எது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, நல்லதே பார்ப்போம். சிலவங்க சொல்கிறாங்க, படம் பார்க்க போகிறோம், நல்லது தான் பார்ப்போம். மனைவி பிள்ளைகள் எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்கங்க, நல்ல கதை தான் பார்ப்போம். யாரும் எனக்கு தான் தெரியல. நல்ல கதை பூரா மறந்து போய் ஏதாவது கெட்ட கதை இருந்தால் கரெக்டாக சேவ் ஆகிரும். அது எப்படி சேவ் ஆகுது? ஏன்னா உலகத்தில் ஆள்றவங்க ஒருத்தன், வேறவனுடைய கஸ்டடியில் இருக்குது உலகம். அதில் மீனை போல் நம்ம இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே வர முடியாது, நம்ம அனுமதி கொடுத்தா தவிர. நம்ம அனுமதி இல்லாமல் சாத்திரக்கிட்ட வர முடியாது. அதை நினச்சிக்காங்க, அவனுக்கு அந்த அதிகாரமே இல்லை. நம்ம இடம் கொடுத்துருதோம். இப்போ எரேமியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 11:3. கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வீட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லுவாங்க பெற்றோர்கள், நீ எனக்கு பிள்ளையே இல்லை, நீ எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நான் ஒன்றும் பிள்ளையும் இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன் சண்டை போடும்போது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் சத்தத்தை கேட்கணும். எதுக்காக அப்படி வார்த்தையை சொல்கிறாங்க தெரியுமா? சொல்லு கேட்காதனால. செய்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் சத்தத்தை கவனமாக கேளுங்க, நான் கற்பிக்கிறத எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யுங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஆதம்பாக்கத்தில் இப்படி 3 நாள் உட்காந்து, இவங்க வாழ்க்கையில் நிறைய சிறையிருப்பு வந்தது, கண்ணீர் வந்தது, போராட்டம் வந்தது, துக்கம் வந்தது, நிறைய காரியம் தடைப்பட்டு போச்சு, வாய்க்காமல் போச்சு, வழி அடைப்பட்டுச்சு, மனுஷன் மூலமாக, சத்துரு மூலமாக, இயற்கை மூலமாக வந்தது. அதையெல்லாம் முறியடித்து நாளத்தனையான பலனை பெறுவதற்கு ஒரு வழிகாட்டியாக, அதுக்கு அதை அனுபவிப்பதற்கு ஆதாரமாக தான் இந்த கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. இல்லைனா இப்படி இருந்து இப்படி கேட்போமா? இந்த நேரத்தில் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? 3 நாளா? அப்போ எவ்வளோ விசேஷம். இப்படிப்பட்ட நாளில் என்ன தியாகம் பண்ணாலும் வந்துருங்க. பணத்தை பிறகு சம்பாரிச்சிக்கலாம், இது டைம் விட்டானா வராது. பிறகு அந்த நேரத்தில் சார்ஜ் ஆகிட்டு போனால், இப்போ தொடர்ந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு, எனக்கு எவ்வளோ ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எழுதிட்டு போய் வீட்டில் அங்கே போய் பார்க்க வசனம் எல்லாம் எங்கே இருக்குது, இதை நீங்கள் எழுதிட்டு போய் வீட்டில் போய் படிங்க. எல்லாம் வீட்டில் ஏன் ஸ்கூலில் சொல்கிறாங்க ஹோம்ஒர்க் ஏன் கொடுக்காங்க? ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியும் இங்கே படிக்க விட்டு அங்கே போய் படிக்க மாட்டாங்க, ஏதாவது கொடுத்தா தான் புக்கை திருப்புவாங்க. அப்போ நீங்கள் நோட் பண்ணதை வீட்டில் போய் திருப்பி பாருங்கள், இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆண்டவர் போதிப்பார். அது மனப்பாடம் ஆயிரும். உங்களுக்கு ஒரு பிரசங்கம் அங்கே கிடச்சிடும். நீங்கள் அடுத்த இடத்துல பிரசங்கிறதுக்கு அது மூலமாக அது ஒரு சாம்பிள் மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நிறைய அறைகள் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஆண்டவர் அப்படி மனக்கண்ணை திறப்பார். ஆகாருக்கு திறந்தார்ல, அழுதுகிட்டே இருந்தா. ஏன்னா ஆபிரகாமுடைய பிள்ளை எல்லாம் கண்ணை திறந்தா நீர் விட்டு இருக்கு. எலிசா கூட வேலைக்காரன் இருந்தாலும் கண்ணு திறக்கப்படல பாருங்க. சிலவங்க பேதுருவும் ஏசு கூட தான் இருந்தாப்புல, ஆனால் நினச்சி தான் பட்டயத்தை போட்டு தான் இருந்தான். ஏசு கூட இருந்தாலும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எப்படி உள்ளே வருவார்? சாப்பாடை வாங்கிட்டு வரலாம், வாயில் ஊட்டலாம், உள்ளே நான் இறக்கலாம், என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இதை ஏற்றுக்கொள்ளலைன்னா எப்படி கிரியை செய்ய முடியும்?
நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சொந்தமாக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம கேட்ட வசனத்தெல்லாம் எழுதிட்டு போய் எங்கே நம்ம இதில் குறைபட்டிருக்கோம், இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படி நம்ம ஆராய்ந்து பார்த்து நமக்கு தான் தெரியும். என்னை குறித்து எனக்கு தான் தெரியும். என்ன செஞ்சாலும் முதல் ஜட்ஜ்மெண்ட் எங்கே ஆயிரும்? பெரிய கோட்டு இங்கே தான் இருக்குது, இருதயத்தில் ஆயிரும். நீ பண்ணுறது தப்பு, இது ரைட்டு, இப்படி செய்யாத, இந்த வழியே போ, இதை மாற்றிக்கா, இங்கே கிளியராக உண்டாகும் பாருங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. இதுக்கு நம்ம கீழ்ப்படிய மனசாட்சியை துக்கப்படுத்தாமல் நம்ம வச்சுக்கிட்டோம், அது நம்மளை பெரிய நல்ல வழி. ஏன்னா அங்கே தானே ஆண்டவரே இருக்கார். அங்கே சுத்தம் இல்லைன்னா முடியாது, எப்படியெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது. சும்மா எப்படியாவது பண்ண அப்படி முடியவே முடியாது. ஒன்றும் எல்லாம் ஃபோக்கஸ் ஆகிப்போம், அப்படியெல்லாம் ஆகாது. செல்லா நோட்டு ஆகிப்போம். 1000 ரூபா நோட்டு 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்துச்சு, வேல்யூவாக தான். அன்றைக்கி 1000 ரூபா நோட்டு வேல்யூ கிடையாது, அப்படி ஆகிப்போம். என்னால் நேற்று உள்ளதாச்சும் இன்றைக்கி ஓட்ட முடியாது. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு போடணும். லைசன்ஸ் எல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் இருக்குது, ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ஒரு சூழ்நிலை வந்து அப்படியே ஆகி மாற்றி விட்டுறணும். எப்பவும் நம்ம பர்சு வெள்ளை சட்டை போட்டு போங்க, சாயங்காலம் வரும்போது வெள்ளை சட்டை போட்டு போனாலே ஒய்ஃபு ஒரு ஆர்டர் போட்டுவிடுவாங்க, பார்த்து உட்காருங்க. முன்னால் பின்னால் அதுக்காகவே ஜாக்கெட்டு வாங்க ஆரம்பித்தேங்க. எங்கேயாவது போய் சாஞ்சி வண்டியில் உட்காந்தா முதுகில் சீலாக இருக்குது, பிறகு சாயங்காலம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கும். ஏன்னா எனக்குள்ள துணியை வேலை காரிட்டு போட மாட்டா, என் ஒய்ஃபு தான் கையால் துடைப்பாவில். அல்லேலூயா. அப்போ நம்ம துணிமணியை அவங்க கையாலே துவைச்சி தரானா நமக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம இப்படி சொல்ல தான் நமக்கு வருது. ஓ சொன்னாங்களே, இல்லைன்னா நம்ம பாட்டில் போகிறது, நம்மளாம் துவைக்க போகிறோம், நம்ம பாட்டில் இருக்கிறது அங்கங்கே இடித்து எல்லாம் பார்த்தா பெயிண்டாகவும் கரையாகவும் இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஒரு டைப்பு 1-2 டைப்பு ஆகிட்டு உடனே தூக்கி கொண்டு காட்டுறாப்புல. ஓ அப்போ தான் அங்கே வந்தது. சில வேளை காட்டினா தான் தெரியுது, எல்லாம் தெரியாது. சொல்லி பார்த்தாச்சு, கேட்கல, காட்டின மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்ம திருத்தணும் இல்லை, அது எப்படி நீ சொல்கிறது என்ன நான் கேட்குறது இல்லை, இதில் ஒரு சந்தோஷம் இருக்காது. கீழ்ப்படியலைன்னா யாருக்கும் அந்த இது இருக்காது. அவங்க என்ன செய்வாங்க, சண்டை போட மாட்டாங்க, விட்டுருவாங்க. அப்படி பிறகு அந்த இஷ்டமாக சொல்கிறதே நின்று போவோம். சில தருணத்தை நம்ம விட்டுட்டோம்னா அதே தருணம் திருப்பி வரவே வராது. அல்லேலூயா. அதனால தான் ஊரில் சொல்லுவாங்க, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள், தருணங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசி காலம் இயேசு வரப்போகிறார். நம்ம எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, வாக்குத்தத்தம் மறந்தே போச்சு. வருஷம் அந்த புது வருஷத்து அன்னைக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்துருவோம். எத்தனை பொருத்தனையெல்லாம் இருக்குது, எத்தனை பொருத்தனை பண்ணுவோம் பாருங்கள். ஒரு வசனத்தை வாசிங்க, தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போதனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக அவனுக்குள்ள எவ்வளோ ஒரு துடிப்பு இருந்தா நம்ம நினைப்போம், ஆண்டவர் தான் இப்படி தருணத்தை அனுப்பிடுவார். இவன் ஆர்சி கல்யாண வீட்டில் போனால் முதல்ல குடிக்க தான் செய்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சுல, ஆண்களும் பெண்களும். தப்பாக நினச்சிடாங்க, அவங்களுக்கு ஒரு பழக்கமே ஆகிட்டேன். வெளிநாட்டில் குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு குளிர் தாங்க முடியாது. வெளிநாட்டு பழக்கத்தை நம்ம இங்கே கொண்டு வந்தால் நம்ம இது முடியும். இப்போவும் கலாச்சாரம் மாறிட்டு வருது. தமிழ்நாட்டை போல் எல்லா இடத்துலையும் இல்லை, எல்லாம் மாற்றிடுறாங்க. காலேஜுகள் அங்கங்கெல்லாம் போக முடியல. எல்லாரும் உட்காந்து எல்லாமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் தெரியாமல் செய்கிறாங்க, யாருக்கும் தெரியுத மாதிரி செய்யலை. ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு நாள் நம்மளே அது கொண்டு நிறுத்திடுவோம் எங்கேயாவது. அதெல்லாம் யாருக்கும் முன்னாலன்னு இல்லை, தனிப்பட்ட ரீதியில் வேதத்தை வாசிக்கும்போது கர்த்தர் பேசும்போது கேட்டு கீழ்ப்படி ஆரம்பிங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. பிளஸ்ஸிங் சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் தலைமையில வந்துடும். மத்திய 6:30 ஆண்டவர் சொல்லியிருக்காருல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியும் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். சாப்பாடை கேட்டால் உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட கூட்டுறீங்க, சாப்பிடுங்க பாஸ்டர்னு சொன்னால் நான் கூட்டு வச்சுருக்கீங்களா, குழம்பு இருக்கான்னு கேட்டால் அர்த்தம் என்ன? சாப்பாடு கேட்டால் தான் விருந்தாள்லாம் அப்பளமும் இருக்கும், ஆம்லேட்டும் இருக்கும், ஏதாவது எக்ஸ்ட்ராவும் பண்ணியிருப்போமே. சாம்பார் இல்லாமல் கூட்டு இல்லாமல் யாராவது சாப்பிட சொல்லுவாங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ ராஜ்யத்தை தேடு, இதுக்கு கீழ்ப்படி. தானியேல் அதை கரெக்டாக இதாகிட்டான். இப்படி பெரிய மேன்மை. அப்போ அவன் என்ன நினைக்கல, இந்த மேன்மையை பெருசாக பார்க்கல. சிலவங்க நினச்சிருக்காங்க ஆண்டவர் தான் அனுப்பியிருக்காரோ. எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த உடனே, சார் நீங்கள் சில வேளை ஒரு வாரமும் எங்கேயும் போக முடியாதுன்னு சொன்னாங்க. நான் முதல்ல சொன்னேன், சண்டே எனக்கு லீவு கொடுக்க முடியும்னா நான் இதில் ஜாயிண்ட் ஆகுதேன், இல்லை நான் பழைய வேலைக்கே போயிருந்தேன். சரியாக எடுத்தேன். அப்படி அக்ரிமெண்ட் பண்ணனால தான் எனக்கு சண்டே கிடைக்குது. அப்போ நான் அக்ரிமெண்ட் பண்ணனால எனக்கு சாட்டர்டே நைட் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். ஏன்னா நான் அக்ரிமெண்ட்டில் எழுதியிருக்கேன், எனக்கு எந்த காரணத்தை கூட நான் இருக்க முடியாது, இல்லைனா நான் வேலையை தான் விட வேண்டியிருக்கும். அல்லேலூயா. இப்படி இப்போ ஆணித்தரமான ஒரு தீர்மானம் நமக்குள்ளே வந்தால் தான் ஆண்டவர் செயல்படுவார். ஆர்டர் போட்டிருக்கலாம், போட்டால் சூழ்நிலை அப்படிலாம் என்ன செய்வது, கொஞ்சம் பேர் இருக்கிறோம், நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். சிலவங்க சொல்லுவாங்க அங்கேயும் போயிடுவாங்க, எல்லாம் ஒன்று தானே.
எவ்வளோ சிம்பிளாக பேசிடுவாங்க. எல்லாம் ஒன்று தான், எல்லா சாமியும் ஒன்று தான். ஆமாம், அங்கேயும் உட்காந்துடுறாங்க, இங்கேயும் உட்காந்துறாங்க. யாரும் இருக்காங்களா? சில உட்கார ஆள் பார்ப்பாங்க, நம்ம ஆள் யாராவது இருக்காங்களா பார்த்துடக்கூடாது, நாளைக்கு போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, நைஸா அக்கா என்னாச்சு என்ன, எனக்கு ரொம்ப பழக்கம் அதனால தான் வந்தேன், இங்கே எல்லா வேலையும் பண்ணியாச்சு. இப்போ அவங்களும் பார்த்துட்டாங்க, அவங்களும் உங்கள் கூட்டத்தில் தானே இருக்காங்க, அதனால தான் அங்கே வந்திருக்காங்க. அல்லேலூயா. சிரிப்பாக சொன்னாலும் நீங்கள் இதெல்லாம் வேறுபடணும், இப்படிப்பட்ட ஜீவியத்தில் வரணும். கர்த்தர் நம்ம பக்கமாக நிற்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றணும். சரித்திரம் படைக்க வச்சிடலாம். படிக்க இல்லை, நம்ம எழுதணும். ஏதாவது தானியில் பாருங்கள், கைதி போய் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? ஆனா ராஜா அவனை தேடி வரைக்கும்படி, ராஜா பயம் மாறதுக்கு யாரும் பயத்தை மாற்ற முடியல. உங்களை ஆசீர்வதிக்கணும்னா இன்னொரு ஆண்டவர் பார்ப்பார், இவரை பிடிச்சா என் பிள்ளைய மேன்மைப்படுத்த முடியும். நீங்கள் போகாத வரையிலையும், யோசேப்பு பார்வோனை சந்திக்காத வரையில் பார்வோனுக்கு பயம் போகாது. கர்த்தர் அப்படி பண்ணிடுவார். பானை பாத்திரக்காரன் மறந்துடலாம், யாரும் மறந்துடலாம், மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அதனால் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து இருளில் இருக்கிறவங்களை அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தி அந்த ராஜ்யத்துக்கு போக வேண்டும். சீக்கிரம் வரணும். ஆண்டவர் ஏன் வராமல் இருக்கார்? எல்லாரும் மறந்துடுமா, எல்லாம் நரகத்துக்கு போயிட மட்டும் தான் வெயிட் பண்ணுறாரு. இயேசு முகத்தை பார்த்து தான் பிதா வரல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம கொஞ்சம் இயேசுக்காக செயல்பட்டோம்னா, நமக்கு அந்த பாரம் வந்துட்டுனா, ஆண்டவரே என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி ரட்சிக்கப்பட்ட நரகத்துக்கு போயிடுவாங்களே, நம்மளே சொல்லியிருந்தோம் உனக்கெல்லாம் நரகம் தான் கிடைக்கும். எத்தனை பேர் வீட்டில் சொல்கிறாங்களோ அது தெரியாது. மனையை பார்த்து சொல்கிறாங்க, சொல்லுவாங்க பேய் நாய், வேறு அது வேலையை தான் காட்டும். நீங்கள் தான் பேர் வைக்கிங்க. பிள்ளையை பார்த்து குரங்குன்னா பிறகு அது டபுள் ஏற்கனவே பண்ணுது, நீங்களும் விட்னஸ் ஆகிட்டு டபுளாக பண்ணும். பாஸ்டர் எல்லாத்தையும் நொறுக்குது உடைக்கணும், பிறகு உடைக்க தான் செய்யும். குரங்கு என்ன செய்யும்? குரங்கு கையில் பூ மாலை கொடுத்தா அழகாக பார்க்கும், பிச்சு உதறும். பேச்சு தாங்க வேலையை செய்ய வைக்குது, பேசவே கூடாது, ஊமை ஆயிடணும். பிள்ளையை ஆசீர்வதிங்க, பிள்ளைக்கு வெளியே பிடிக்காத உணர்ந்து தூங்குன மாதிரி ஆசீர்வதிங்க, கணவனை ஆசீர்வதிங்க, மனைவியை ஆசீர்வதிங்க, பிடிக்காத சுவாபத்தெல்லாம் மாற்றி போடு ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க, மாற்றிடுவார். அதை பேசுங்க, அதை நினைங்க, அப்படி நீங்கள் பாருங்க. அப்படி பார்க்கணும். நம்ம தான் உடனே ஒரு இது போட்டோடனே கருப்பு கண்ணாடி போட்டுருவோமே, கருப்பாக இருக்கிறதுக்கு. கண்ணை மூடினா கருப்பாக தான் இருக்கும். அல்லேலூயா. பேய்க்கு எங்கேயும் போக வேண்டாம், நம்ம யோசிச்சுட்டு கண்ணை மூடினா போதும். நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது பகலில் பேய் கதையை கேட்டால் நைட்டு போகிறான் சத்தம் போடுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வாரியில் எடு செருப்பாடு. 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது திடீர்னு சொல்லுவாங்க, இந்த வாரியில் பக்கத்தில் வச்சுக்கா, என்ன செய்ய தெரியாது. நான் அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அல்லேலூயா. வாரியில் செருப்பு கூட பேய் பயப்படுத்துவாருங்க. எனக்கு அவங்க செய்து வைத்தாங்க வந்தது. அங்கேருந்து சத்தம் போடுவாங்க, வாரியில் எடு, எங்கே போகுது, அங்கே போகுது, அங்கே நிற்கு, இங்கே நிற்கு, புலம்புது. பிறகு கிட்ட போய் படுத்துக்கிறது பயந்து, அங்கே நிற்கு பாருங்க, இங்கே நிற்கு பாருங்க. அல்லேலூயா. வசனத்தையே தியானிச்சா வசனம் பண்ண நிற்கும், ஆண்டுடைய வல்லமை நிற்கும். தேவனை போல் நம்ம மாற ஆரம்பிக்கலாம், அந்த தைரியம் வரும். அப்படி பேச ஆரம்பிப்போம், எல்லாத்தையும் அடக்கி போடலாம். அந்த பவரை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போ தானியேல் தீர்மானம் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சான். அவன் ஆண்டவருக்கு பிடிச்சமில்லாத அங்கேயே முதல்ல ஒதுக்கிட்டான். முதல்ல கேட்குறான் பாருங்க, உங்கள் வேலையில் கேளுங்க. ஒரு பிரதர் புதுசாக வேலையில் சேர்ந்தாங்க, அவங்களுக்கு வெள்ளி சனி தான் லீவு. நான் சொன்னேன், வேலையை விட்டுறாதாங்க. சிலவங்க இருக்காங்க, நான் அப்படி போகவே மாட்டேன், தப்பாக செஞ்சிடக்கூடாது. 1,50,000 ரூபாய்க்கு வேலை வந்திருக்கு, வெள்ளி சனி லீவில் நான் போகவே மாட்டேன். 5 லட்சம் வந்தாலும் உனக்கு அந்த வேலை திருப்பி வருமா? நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஜெபம் பண்ணு, 2 வாரத்தில் உன் நிலை மாற்றிடுவார். நீ ஒப்பு கொடு, ஆண்டவரே எனக்கு இதை செய்யணும்னு சொல்லி அதை நம்ம செய்யாமல் இதை ரிசீவ் பண்ணி என்ன செய்ய அப்படின்னு நம்ம ஆயிடக்கூடாது. தானியேல் தீர்மானம் பண்ணார். எனக்கு 10 வருஷமாக அப்படியே பண்ணாங்க. அதனால தான் போகும்போது தனியாக உட்காந்து அழுக வரும், இல்லைன்னா சிரிப்பு தான் வரும். அவர் பண்ணதை பார்த்தா ஒன்றுமே செய்யாமல், தெரியாமல், அறியாமல் இவ்வளவு பெரிய காரியத்தை என்கிட்ட செஞ்சுருக்கிறேன், அதுக்கு நான் என்ன தியாகம் பண்ணியிருக்கேன், எதுவுமே தகுதி இல்லை. தனியாக உட்காந்து அழுக தான் வரும். ஆண்டவர் நடத்தின விதத்தை பார்த்தா, அவர் எனக்கு செய்த உதவியை பார்த்தா, அவர் பாட்டின அன்பு எங்கெல்லாம் கொண்டு போனால், அதிபதியோட உட்கார பண்ணுவார், அங்கே பண்ணுவார், இங்கே எல்லாம் வசனம்லாம் இருக்கும். நான் அதை எழுதுவேன், அது பக்கத்தில் என் பேரை போடுவேன். அப்படி எழுதி பழகுங்க. டைரியில் எழுதும்போது தாவீது முன்னாடி நினச்சா நான் பவுல்னு எழுதுவேன், வசனத்தையே எழுதுவேன். அதில் உங்கள் பேரை போட்டு முழு வசனத்தையும் எழுதணும், முழுசும் எழுதணும். அப்போ தான் அது வேல்யூ ஆகும். நிறைய அனுபவம் அப்படி. அதனால் அவரை மறக்கவே முடியாது. அந்த அன்பு, அவருடைய இதை என்னத்தை செஞ்சாலும் சரி,
இயேசுடைய அன்பு என்னை ரட்சித்த விதம், அவருக்கு விரோதமாக செயல்பட்டதை என்னை ரட்சித்து வழிநடத்த விதம், என் தகுதியை வச்சு ஒரு கதையும் வரையில அவர் எனக்கு செய்யலை, எல்லாருடைய கிருபையினால். அதனால தான் அவர் கிருபையில் பாதிலே விழுந்துடுது. எல்லாமே நீங்கள் தான்ப்பா, ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இப்படி அப்பாட்ட சொன்னா, அப்பா எல்லாம் நீதான் பாரு, நம்மளை கொண்டு செய்ய வைப்பார். ஒன்றுமே இல்லைன்னு இயேசுட்ட தாழ்த்தினா எல்லாமே நீதான் பாரு. நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது, அகந்திரம் வந்துடக்கூடாது, மனமேட்டிமை வந்துடக்கூடாது. மன்னிக்கணும், தாழ்ந்து போகணும், விட்டு கொடுக்கணும். நல்ல நல்ல சுபாவத்தையெல்லாம் இயேசுடைய சுபாவத்தை நமக்கு பெற்றுக்கிட்டோம்னா கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். நான் மட்டும் வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணுமா, ஒரு கூட்ட ஜனத்தையே பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தணுமா? எது முக்கியம்? அதை செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போ தீர்மானம் பண்ணும்போது அந்த வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 28:15. நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். 20, 21, 22. அப்பொழுது தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இங்க யாக்கோபு பொருத்தனை பண்றாரு. அப்போ இப்படிப்பட்ட நாட்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எது செய்யலையோ அதை ஒரு தீர்மானமும் பண்ணணும், பொருத்தனையும் பண்ணணும். பெரிய ஆளாக மாறிடலாம். ஆண்டவருக்கு எப்போதும் இப்படி இருக்க விரும்ப மாட்டார். நம்ம பிள்ளை பிறந்து 10 வருஷம் ஆகுது, அப்படியே இருந்தால் என்னாகும்? பிள்ளைங்கிற வார்த்தை கேட்கும் போதெல்லாம் அழுக தான் வரும். ஐயோ 10 வருஷம் ஆச்சு, வளர்ச்சியே இல்லையே. ஆண்டவர் உயிரை கொடுத்து நம்மளை மீட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, வளர்ச்சி இல்லைன்னா எப்படி நினைப்பார்? வேலையில் ப்ரமோஷன் வரணும், ஆசீர்வாதத்தில் ப்ரமோஷன் வரணும், ஒன் பெட் ஆகணும், 2 பெட் ஆகணும், 3 பெட் ஆகணும், வருமானம் 50, 1 ஆகணும், 2 ஆகணும், எல்லாம் பெருகிட்டே வருது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில், பக்தியில், கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல, கர்த்தருடைய காரியத்தில் நாம் இதில் பெருகிறோன்னா அந்த லெவலில் எப்படி போகிறது? கொரோனா டைமில் பாதிக்கப்பட்ட யாத்திரியுமே பெரிய பெரிய குழந்தை தான். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்கெல்லாம் மாதக்கணக்கில் வந்தானா என்ன ஆகும்? சின்னவங்க சின்ன லெவலில் பாதிக்கப்பட்டாங்க, பெரியவங்க பெரிய லெவலில். ஆனால் எல்லாத்தையும் ஆளுகை செஞ்சவரோ எல்லாத்தையும் கொண்டு எங்கே கார்பரேட் கம்பெனிகிட்டே கொண்டு எல்லாம் விற்று போட்டாங்க. காரணம் நம்மளும் எதுவும் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர்கிட்ட போராடலை, நமக்கும் தெரியாமல் எல்லா பாடுகளும் நமக்கும் அதுலேயும் பங்காயிட்டலாம். நம்ம இனம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோன்னா, டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா, நான் டெல்லியில் போனோடனே குளிர் டைம், எனக்கு தெரியாது, வீட்டில் பெட்ரூமில் ஹீட்டர் தான். நான் முதல் நாள் எல்லா நாளையும் படுத்து தூங்கிட்டேன். காலில் போய் பாத்ரூமில் போய் போனால் அங்கே ஐஸ் கட்டி இருக்குது. 5 நிமிஷம் ஆனாலும் தண்ணியே இருக்கும். பனியில் எல்லாம் உறைஞ்சி போச்சு. குடிக்க தண்ணியெல்லாம் எங்கே ஹீட்டர் இருக்கோ அங்கே தான் வைக்கணும். எல்லாமே பனி கட்டி ஆகி போச்சு. வெயில் நேரத்தில் ஏன் கேட்குங்க? நான் சவுதியில் தான் அப்படி நினைக்கணும்னு கேட்டாங்க. சவுதியில் என்ன ஆகுமா, நம்ம சர்ச்சில் தம்பி இருக்காங்க, பாத்ரூம் போனால் ஐஸ் கட்டியே போடுவாங்களாம் தண்ணி திறந்துவிட்டு. ஏன்னா கொதிக்குமா தண்ணி. இங்கே டெல்லியில் பார்த்த மாதிரி தான் தெரியுது, கை வைக்க முடியாது. வெந்நி கொதிச்சா எப்படி இருக்கும் பாருங்கள். இந்தியாவுக்குள்ளேயே அப்படி இது இருக்குது. வெயிலுன்னா ஒரே வெயில், குளிர்னா ஒரே குளிர், மைனஸ்லேயும் போயிடுது. ஹல்லேலூயா. அந்த இடத்துலையும் பிளாட்ஃபார்மில் தூங்க தான் செய்யுது பாருங்கள். அதுக்கு போர்வையாக ஆண்டவர் இருக்கார் பாருங்கள். நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கேன், திடீர்னு நமக்கு பல்லு டைப் பண்ணுது, எல்லாம் ஜாக்கெட் போட்டிருக்கேன், டைப் பண்ணுது பாருங்கள், பல்லு கண்ட்ரோல் பண்ண முடியல, அது நல்லா தூங்குது அப்படியே. அதுக்கு போர்வையாக ஆண்டவர் இருக்கார். வழி இல்லைன்னா நமக்கும் அப்படி தான், வழியே இல்லைனாக்கி காய்ச்சி அடித்தா சுக்கு காப்பி தான் போடுவோம். இப்போ சூப்பர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஒரு அம்மா சொல்லுதாங்க, டெலிவரிக்கு பெரிய ஹாஸ்பிட்டலு 2.5 லட்சம் அங்கே சேர்ந்தாலே அங்கே போகணுமா? என் பிள்ளை நார்மல் டெலிவரி 2.5 லட்சம். அது ஏதாவது செஞ்சிருந்தால் என்ன செய்யலாம்? இது 2.5 லட்சம் கொடுத்து என் பிள்ளை இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன்னு சொல்லணுமா? பிள்ளை பேர் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கணுமா? நார்மல் டெலிவரிக்கு 2.5 லட்சம். பாருங்கள் இப்படி இருக்கிறாங்க. பணத்தை அப்படி போட்டு, அதாவது காட்டணும். இது ரொம்ப நாளைக்கு ஓடாது. நம்ம பெருமை அதை காட்டக்கூடாது. செய்யலாம், அப்பா பிள்ளை நமக்கு எல்லாம் கொடுத்துக்காது. அது பிரயோஜனமாக இருக்க மாதிரி செய்யணும், நல்லா இருக்க மாதிரி செய்யணும். எங்கேயும் செஞ்சிடக்கூடாது, எதையும் செஞ்சிடக்கூடாது. இஷ்டம் போல் எல்லா காரியத்திலும் மனசை யூஸ் பண்ணி நம்ம மனம் போல் செஞ்சிடக்கூடாது. இருக்குது, நமக்கு உத்தரவாதம் இருக்குது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போ யாக்கோபு ஏன் லாபான் ஏமாற்ற முடியல தெரியுமா? 10 முறை ஏமாற்றி ஏன் குறையல தெரியுமா? இவன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டான் பாருங்க ஆண்டவர்கிட்ட. இவன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டான்.
நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்படியே சொல்லி சொல்லி பார்க்க ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது ராஜ்ஞான் பாஸ்டர் ஐயா தான் இருக்கிறதுலே பெரிய நோட்டை காணிக்கப்பன்னு சொல்லிட்டேன். ஒரு போராட்டம், ஏன்ட்ட 2000 ரூபா நோட்டு இருக்குது, ஒரு 100 ரூபாய் இருக்குது. பிரசங்கம் வல்லமையாக பண்ணியாச்சு. காணிக்க டைம் வருது, இங்கே ரெண்டும் பேசுது. யார் பார்க்குறா? 2000 நோட்டை போட்டவா 100 ரூபா போடவா? போட்டி தான் நடக்கு பாருங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு யுத்தம், யாருக்கும் தெரியாது. வல்லமையாக பிரசங்கம் பண்ணார் பாஸ்டர், இங்கே அடி இங்கே யாருக்கு தெரியும்? எப்படியோ ஒரு இது பண்ணி எடுத்து அதை சொன்னது கீழ்படிஞ்சோன்னு போட்டோம். பாருங்க, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட மாதிரி மனம் வர மாட்டேங்குது. அங்கே செஞ்சால் அதுக்கப்புறம் அடுத்த மிராக்கிள் இருக்கும், அதை மறைச்சிருவான் சாத்தான், அதை மறைச்சிருவான். அதுக்கு பிறகு நடந்து பார்த்தா 20 மடங்கு எனக்கு அற்புதம் நடந்திருந்தது. கர்த்தர் நமக்கு சாத்தான் மறைச்சிருவான். அதனால் நம்ம என்ன செய்வோம், இதிலேயே பழகிட்டோம். ஆண்டவருக்கு தெரியும் நிலமை. அப்போ நீ இப்படியே இரு, நாளெல்லாம் பட்னியாக அடக்கல போடட்டும். சர்ச்சில் ஒரு அக்கா இருந்தாங்க, அளந்து கொடுப்பாங்க, அள்ளி கொடுப்பாங்க. ரெண்டோடைய வாழ்க்கையும் வேறு லெவலில் போயிட்டு, அக்கா தங்கச்சி தான், உண்மை உள்ளவங்க தான், பரிசுத்தமானவங்க தான், தேவனுக்கு பிரியமாக தான், கட்டளையை கற்பனையை கை கொள்றதுக்கும் உதாரணமாக கொடுக்கறதுக்கும் வாழ்க்கையே மாறி போச்சு. என் கண் முன்னால் நடந்தது. அதை வச்சு தான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவேன். சில வேளையில் சொல்லி போட்டுருவோம், செய்யும்போது கஷ்டமாக இருக்கும். மகாலாம் பார்த்தோன்னே சொல்லுவாள், இருக்கிற பெரிய அப்பா போனோடனே இப்போது 1000 இல்லை 2000 இல்லை 500 முதல்ல எடுத்து வாங்கிடணும், எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. நான் துணியை முதல்ல சொல்லுவேன், முதல் நாளே எல்லாம் அயன் பண்ணி ரெடியாக்குங்க, சண்டே காலையில் கரண்ட் போகும், லேட் ஆகிடக்கூடாது, லேட்டாக போகவே கூடாது, முந்தி போகணும், ஆசீர்வாதம் முந்தி வரும், கத்திரிக்காய் ஏதாவது போய் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, சேர நீங்கள் ஆயத்து பண்ணி போடலாம், ஆண்டவர் காரியத்தில் ஒரு பங்கு இருக்கட்டு, அப்போ கர்த்தர் நம்மளை நினைப்பாருன்னு சொல்லி இப்படி சொல்லிக் கொடுக்குறது. முதல்ல எல்லாம் வந்துடுவாங்க பிள்ளைகளை வந்து கொடுங்கப்பான்னு சொல்லி. நான் சில்லறையாக கொடுத்தேன். என்னப்பா நீங்கள் தானே சொன்னீங்க, சரிங்களா 200 ரூபாய் தர்றீங்க, வேறு நோட்டே இல்லையா? அப்போ தாங்கப்பா ஏடிஎம்மில் தான் எடுத்துக்கலாமே. எப்படி பாருங்கள் பிள்ளைகள் எவ்வளோ, அல்லேலூயா, எடுத்துக்கலாம்ப்பா. நான் அதுக்கு வேறு சந்தோஷப்படுவேன். அப்படி பழகணும். நம்ம என்ன செய்வோம், 20 ரூபா நோட்டு புதுசு கிடச்சிட்டு ஒரு கட்டு, அப்பா அதை பத்திரமா வச்சுருங்க, அதை மாற்றிருக்காங்க. ஒருவங்க டிமார்ட்டில் சொல்கிறாங்க, காணிக்கப்படுறதுக்கு வேணும், புதுசாக கடக்க போடணுமா, 5 பேர் இருக்கும், 100 ரூபாயில் முடிஞ்சிடும். அப்பாவுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம், ஊழியக்காரருக்குல இயேசுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம். ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வருவார், சீஃப் மினிஸ்டர் வருவார்னா ஒரு 5 ரூபா மிட்டாய் வாங்கி கொடுப்போமே. கடன் வாங்கியாவது 2000 ரூபாய்க்கு வாங்குவோம். ஏன்னா 500 ரூபாய்க்குள்ள மிட்டாயை நாய் கூட சாப்பிடாதவங்க வீட்டில் உள்ளது. அப்போ பாருங்கள், நம்ம எந்த லெவலில் இயேசுவை பார்க்குறோம், எப்படி வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம், அந்த லெவலில் தான் நம்ம போக முடியும். ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக இருந்து ஒரு அசாதாரணமான வாழ்க்கையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா காரணம் கர்த்தர் தான். நான் ஒன்றும் செய்யலை, ஏசப்பா ஒன்றும் இல்லைப்பா நீர் தான் எல்லாம், இவ்வளோ தான் சொல்லி அவரே பார்த்துருது. ஆனால் எது வந்தாலும் ஆர்கியும் பண்ண மாட்டேன். நம்ம அடி வாங்கலாம், அடி கொடுக்க முடியாது, பேச்சு வாங்கலாம், பேச்சு கொடுக்க முடியாது, எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஏன்னா ஏசு கரையத்து வாங்கிட்டு வரலாம். ஒரு முறை ஆயாச்சு, நமக்குள்ளதே கிடையாது. உயிர் இருக்கும்போது நம்ம ஒன்றும் முடியலாம், ஒரு கடியாவது கடிச்சிருவோம். செத்துட்டா துண்டாக வெட்டாலும் ஒன்றும் செய்ய மாட்டோம். நம்ம அடக்கம் பண்ணப்பட்டாச்சு பழைய வாழ்க்கைக்கு. நமக்கு இப்போ என்ன செய்தோம், யாருக்காகவே இயேசுக்காக வாழ்கிறோம். இந்த எண்ணத்தோடு, இப்படிப்பட்ட தீர்மானத்தோடு, இப்படிப்பட்ட பொருத்தனையோடு நாம் வாழும்போது சீக்கிரம் வேறு லெவலுக்கு போயிடும். ஆண்டவர் சொல்லிக்கலாம், கொடுங்கள் கொடுக்கப்படும். ஃபார்முலா வச்சுக்காரு, அமுக்கி குலுக்கி நிறைய போட்டோம், எவ்வளோ போட்டோமோ அவ்வளவு நம்மளை பண்டசாலியை திறப்பார். இது பரலோது ஃபார்முலா. இது நிறைய கொடுத்தா நிறைய ஃபைனான்ஸில் ரொம்ப இருக்கலாம், ரொம்ப ஜெபம் பண்ணால் தரிசனம் சொப்பனம் கிடைக்கும், பைபிள் வாசித்தா டென்ஷன் போகும், கொடுத்தா ஃபைனான்ஸில் காலியே ஆகாது, நீங்கள் அது ஒரு பொருட்டாகவே இருக்காது. சாலமோன் காலத்தில் வெள்ளி இருந்த மாதிரி உங்களுக்கு பைசா ஆயிரும். அப்படி எத்தனை சாட்சி. எங்கள் சர்ச்சில் ஒரு சகோதரி சொல்கிறாங்க, பாஸ்டர் கஷ்டப்பட்டு இருக்க நான் கொடுத்து பார்த்தேன், இன்னைக்கு பணம் எனக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. அல்லேலூயா, பொருட்டாகவே இல்லை அப்படிங்காங்க. ஏன்னா காரணம் என்ன தெரியுமா, கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன செய்ய ஆண்டவரே, கிழக்கிருந்து தான் ஆண்டவரே ஒத்தாசை அனுப்புவோம். பார்த்து இவன் டேஸ்ட்டு பார்த்துட்டாங்க, இனிமேல் விட முடியுமா? நம்ம சில காரியத்தை டேஸ்ட்டு பார்க்காதனால, அனுபவிக்கிறதுனால, கேட்டதை அப்படி விட்டுறதுனால அதில் நம்ம ஆழமாக போக மாட்டோம். செஞ்சு பாருங்கள், வானத்தையே திறப்பார். இடம் கொள்ளாத ஆசீர்வாதமா, லிமிட்டு கிடையாது, அன்லிமிட்டு. ஒரு லிமிட்லேயே வரும் சுகம், நீடிய ஆயுசு, கொடுக்குற தன்மை, ஒரு வேற லெவலில் உள்ள வாழ்க்கை, தலையான அனுபவம், மேலான அனுபவம். நம்ம ஒரு தனி லெவலில் போவோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம். அப்போ கர்த்தரை பிடிச்சா, தாவீதுக்கு எப்படி அரசனாயிருப்பான், அவனுக்கு பழக்கமா, ஊர் சுற்றுவனுக்காரு கொஞ்சம் இது இருக்கும், காட்டில் எடுக்கணும் கஞ்சி தான் வேணும். அவன் எப்படி ஆண்டான் பாருங்க. சாலமோனை பாருங்க, சின்னவன் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவன் கேட்குற கேள்வி, அவன் ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தபடினாலே யாருக்கும் இல்லாத ஞானத்தை கொடுத்துட்டாரு. இப்போ இந்த நாளில் நேற்று செய்தியை கேட்டோம், காலைல கேட்டோம், நம்ம அதை ஒப்பு கொடுத்துட்டோம்னா போதும்,
அவ்வளவு ஞானம் புத்தி ஒரு வித்தியாசமான வழிநடத்தல் நம்ம வாழ்க்கையில் வந்துடும். வேற லெவலில் போயிடுவாங்க. பழசு மறந்து யோசிப்பு சொன்ன மாதிரி கஷ்டம் மறந்து போச்சு, துன்பம் மறந்து எப்படி மறக்கும் நம்ம சொல்லுவோம். மறக்க முடியுமா? மறக்க பண்ணிட்டார அவ்வளவு ஆசீர்வாதம். அவனுக்கு அதை யோசிக்கவே நேரம் இல்லை. அந்த லெவலில் போகணுன்னு நமக்கு சிந்தை இருந்தால் இதுக்கு கேட்டு நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழ அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஏன் இதை பேசணும்னா, நீங்கள் எல்லாரும் இப்படி வரணும், இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளே வழிநடத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.